ஆல்ரெடி என்ன முடிச்சிட்டோம் நம்ம? இவர் குமாரசாமி வரைக்கும் முடிச்சிட்டோமா? 49 to 52. காமராஜருடைய ஆதரவு இழந்ததுனால என்ன பண்ணிட்டாரு, குமாரசாமியோடைய ஆட்சியும் முடிஞ்சிருச்சு. அதில் ஒரு கண்டென்ட் படித்தோம். இந்தியாவிலேயே முதன்முறையா மனித கழிவுகளை மனிதாபிமானமற்ற முறையில் அகற்றக்கூடிய அந்த முறையை முதல்ல ஒழிச்சது எந்த பகுதி? லக்ஷ்மண ஐயர். எந்த ஊர்? கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையம். ஓகே. கோபி தந்த கோமேதகம் அவர் தானே. எம்எஸ் ஆக்ட் எந்த வருஷம்? 2013. எம்எஸ் ஆக்ட் வந்து 2013. மேனுவல் ஸ்கேவஞ்சர்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏதாவது தண்டனை இருக்கா அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா? டூ இயர்ஸ் வந்து பிரிசானும் 1 lakh வந்து இல்லாட்டி 1 lakh வந்து ஃபைன் வரும். ஓகே. இப்போ அடுத்து இவருக்கு அடுத்து 49 to 52 வரைக்கும் குமாரசாமியோடைய பீரியட். அப்பதான் நம்ம குடியரசெல்லாம் வாங்கிட்டோம், நீதி நிர்வாகம் எல்லாமே பிரிச்சாச்சு. அப்போ முதல்ல எலெக்ஷன் வருது 52ல. எலெக்ஷன் வந்து அந்த எலெக்ஷன்ல யார் வரும்? நம்ம ராஜாஜி வந்து வராரு. 1952ல இருந்து 54 வரைக்கும் தான் இவருடைய ஆட்சி. அங்க மதுவிலக்கு கொண்டு வரணும்னா ஒரு சில தியாகங்கள் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். யாரு? யாரு சொன்னா? ராஜாஜியா? குமாரசாமி தான் சார், குமாரசாமி தான். குமாரசாமி தான் சொன்னாரு. டி பிரகாசத்தோடைய ஆட்சியே சர்ச்சைக்குரியது அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. டி சுப்பிரமணியம். அடுத்து பதவியை வந்து அடக்கத்தோட தான் முள்கிரீடமா பார்க்கணும் அப்படின்னு சொன்னது காந்தி. அதே தோல்வியை வச்சுதான் ஒருத்தனை மதிப்பிடணும், முயற்சியை வச்சுதான் மதிப்பிடணும். மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கா பேரு? நான் இல்ல. அடுத்து ராஜகோபாலாச்சாரி 1952ல இருந்து 54. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? அதே சி சுப்பிரமணியம் தான். அப்ப டி பிரகாசத்தோடய கனெக்ட் ஆகுறாரு, ராஜாஜியோடையும் கனெக்ட் ஆகுறாரு. எப்ப வந்து ஒரு அரசியல் ஆட்சி தலைவனுக்கு தான் கரெக்டா எப்ப வந்து பதவியில இருந்து விலகணும் அப்படின்னு தெரியுமா? இல்லாட்டி தன்னைத்தானே அவன் கெடுத்துக்க நேரிடுவான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பார்த்துருந்துருப்போம்ல, அந்த கிரிக்கெட் எல்லாம் பார்த்துருந்துருப்போம், இல்ல ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துருந்துருப்போம். எப்ப வந்து ஃபார்ம் அவுட் ஆகுதோ அப்ப கரெக்டா ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சிருவாங்க. ஏன்னா ஃபார்ம் போனதுக்கு அப்புறம் திரும்ப வந்து அவங்க பேர் எடுத்த ஒரு ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பாங்க எல்லாருமே. அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. கரெக்டா எப்ப பிரச்சனை வருதோ அந்த சரியான நேரத்துல பதவி விலக தெரியவன் தான் அரசியல் ஆட்சி தலைவனா. இல்லாட்டி அவன் தன்னைத்தானே கெடுத்துக்கதான் விரும்புவான் அப்படிங்கிறாங்க. நேரிடும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. யாரு? சி சுப்பிரமணியம் தான் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அட்வைஸ் பண்ற மாதிரி எல்லாம் சொன்னாலே, இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு சொன்னாலே சி சுப்பிரமணியம் தான். சரி, இவரை ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே நம்ம அங்க பெருசா ஃபர்ஸ்ட் ஆட்சி 37 to 39ல அவரை பத்தி இன்ட்ரோடக்ஷன்லாம் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. டைரக்டா அவருடைய ஆட்சியை மட்டும்தான் பேசியிருந்திருப்பாங்க. இங்கதான் சேலத்து மாம்பழம் அப்படின்னு சொல்றாங்க, மேங்கோ ஆஃப் சேலம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. எப்ப பிறந்தாரு? 1878. 1878. 72ல டிசம்பர் 25ஆம் தேதி இறந்துருவார். 24 யாரு? எம்ஜிஆர், பெரியார். வேற யாராவது இருக்காங்களா தேசிய அளவுல? யாரும் இல்லையா? டிசம்பர் 23 யாராவது இருக்காங்களா? பட்டாபிஷேக் ராமையாவா சார்? டிசம்பர் 23. பொட்டி ஸ்ரீராமுலுவா? 23யா? டிசம்பர் 23யா? சரண் சிங்கா? அவர் பர்த்டே தானே சார்? பர்த்டே தாங்க கேக்குறேன், இறந்தது கேக்குறேங்க. அவருடைய பர்த்டே. சரி, அது என்ன நாள் நமக்கு? விவசாயிகள் தினம்.
நமக்கு மீண்டும் மஞ்சள் பை திட்டம் எந்த வருஷம் தொடங்குனாங்க? 2021 December 23. டிசம்பர் 23. என்ன நாள் நமக்கு? ஃபார்மர்ஸ் டே. ஓகே. மீண்டும் மஞ்சள் பை எப்ப? December டிசம்பர் 23 December 2021. 21. ஓகே. 25 ஏதாவது டே இருக்கா? குட் கவர்னன்ஸ் டே. குட் கவர்னன்ஸ் டே. ஏன்? வாஜ்பாய் பர்த்டே. வாஜ்பாய் பர்த்டே. ஓகே. அப்ப இவரு நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த டிசம்பர் 25 தான் வந்து இவர் இறந்திருக்கிறாரு. என்ன டே? Governance Day. குட் கவர்னன்ஸ் டே. Good governance. ஓகே. அதை நீங்க வந்து எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் அது உங்க விருப்பம் தான். அரசியல் பேசலாமா? சரி, இதுல 1878 வந்து அவர் பிறந்திருக்கு. 1878 பிறந்து 1972 டிசம்பர் 25 தான் இறந்தாராம். சரி, ஓகே. அப்போதைய எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வருது? தொரப்பள்ளி, சேலம். சேலம். ஓகே, அப்ப பெருசா இருந்திருக்கும். எந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் உருவாக்குனாங்க நமக்கு? சேலம். சேலம். சேலம் தானா? ரொம்ப பெருமையா இருக்கா? ஆமா சார். எந்த வருஷம்? சார் நான் நாமக்கல் சார். சரி, சேலம் எந்த வருஷம் உருவாக்குனாங்க? நாமக்கல்னால சேலம் கேட்க கூடாதா? 1792 sir. 1792. 92 sir. 1792. இவர் எப்பங்க இறந்தாரு? 1970. ஏதாவது புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? ஒன்னும் புரியல அப்படிங்கிறீங்களா? இவர் வந்து 1972 இறந்தாரு. நமக்கு சேலம் உருவானது 1792. இப்ப புரிஞ்சுதா? இப்ப அந்த 2 கேள்வியும் சேர்த்து இதுல படிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் தானே, சேலம் தானே. எஸ் சார். ஃபர்ஸ்ட் கார்பரேஷன் சென்னை. எந்த வருஷம்? 1688. இது என்னதெல்லாம் கேள்வியா அப்படிங்கிறீங்களா? ரெண்டாவது Mumbai sir. என்னங்க? Jesus. என்ன பேசுறீங்கன்னு புரியலையா? ஃபர்ஸ்ட் என்னது? சென்னை 1688. அடுத்து ரெண்டாவது மாநகராட்சி. நான் கேட்குற தமிழ்நாட்டு தாங்க, நீங்க இந்தியா அளவுலாம் போக வேண்டாம். உள்ளாட்சி முடிஞ்சுதா? ஓகே, முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் மாநகராட்சி சென்னை. சரி, ரெண்டாவது மாநகராட்சி நம்ம தமிழ்நாட்டில் தான் நான் கேட்குறேன். மதுரை தான் சார். மதுரை எந்த வருஷம்? 1971. ஓகேவா? 81 கோயம்புத்தூர் தேர்டு. ஃபர்ஸ்ட் மட்டுமே படிக்க கூடாது. நமக்கு லோக்கல் படி வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாரு? எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? ராஜஸ்தான். ராஜஸ்தான் அகவூர். ரெண்டாவது ஆந்திரா. ஆந்திரா. ஜிஎஸ்டி எங்க ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க? அசாம். அசாமா சார். ரெண்டாவது பீகாரா. பீகார். லாஸ்ட் நம்ம. ஓகே. சரி, அப்ப இவர் வந்து 1972 டிசம்பர் 25 இருக்கட்டும். அந்த எங்க யாருக்கு அந்த கதையெல்லாம் நமக்கு வேணாம். இவரும் சட்ட படிப்பு தான் படிக்கிறாரு. அதுவும் நமக்கு தெரிஞ்ச ஒண்ணுதான். சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி அப்படிங்கிறது தான் நமக்கு என்னது, சிஆர் ராஜாஜி அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு சிஆர் பிளான் கூட நம்ம படிச்சிருந்திருப்போம். இவர் தான் சேலத்து மாம்பழ டிஸ்ட்ரிக்ட். எது? கிருஷ்ணகிரி. மாம்பழ திருவிழா அங்க நடக்கும்.
மாங்கனி திருவிழா காரைக்கால். மாங்கனி திருவிழா காரைக்கால். காரைக்கால் யாரு ஃபேமஸ்? ஏன் அந்த திருவிழா யாருக்காக? காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையார். Okay. சரி, அப்ப நமக்கு இந்த 1900 இருந்து என்னென்ன நடந்துச்சு 1919 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அது நம்ம மோஸ்ட்லி எல்லாம் தெரிஞ்ச கதையே தான் இருக்கும். வஉசி, இவரு நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் எல்லாருமே 1906 வந்து செஷன்ல காங்கிரஸ் செஷன்ல கலந்துருப்பாங்க. பாலகங்காதர திலகர் வந்து 1865 1895 கேட்டு இருந்திருப்பாரு. சுதந்திரம் எனது பிறப்புரிமை 1895 1895ல ஃபர்ஸ்ட் வந்து சுதந்திரம் எனது பிறப்புரிமை 1897 95 97 7 years. நீங்க எப்படி சொல்றீங்க? நைன்டி செவனா? சரி, அது நீங்க கன்ஃபார்ம் பண்ணி எந்த வருஷம் சொல்லுங்க. 1897 95 இல்ல அதுக்கப்புறமா 900ன்னு கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் 1916 சார். கன்ஃபார்ம் 1916 சார். எது தன்னாட்சி இயக்கத்துலயா? தன்னாட்சி இயக்கம்ல சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. கன்ஃபார்ம் பண்ணி எந்த வருஷம் சொன்னாரு ஃபர்ஸ்ட் டைம் டிக்ளேர் பண்ணது அப்படின்னு சொல்லுங்க. ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. 1985 பிரேக் ஆகுதுங்க. Fundamental rights 1895. 1895 ஃபண்டமெண்டல் ரைட். சரி, ஓகே. எனக்கு இது சொன்னதை சொல்லுங்க. இது எப்ப கண்டுபிடிச்சா, இது எப்ப ஃபர்ஸ்ட் டைம் டிக்ளேர் பண்ண ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட்னு சொன்னாருன்னு ஃபர்ஸ்ட் டைம் சொன்னது கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சரி, இது வந்து நம்ம திலக் சொன்னது வந்து ராஜாஜிக்கு அட்ராக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம வஉசியோடைய ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி SSNC அது சொல்லியிருந்திருப்பாங்க. நேவிகேஷன் கம்பெனி வந்து அவரு ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாரு 1906ல. அதுக்கும் நிறைய ஃபண்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம வஉசி, சுப்பிரமணிய சிவா, இவங்க எல்லாருமே சுதேசி மூவ்மெண்ட்ல இருந்து உருவானவங்க தான். எல்லாருமே நகர்மன்ற தலைவர்களா இருந்திருப்பாங்க. பெரியார் ஆகட்டும், மதுரையில நகர்மன்ற தலைவரா ஒருத்தர் இருந்தாரு. யாரை படிச்சோம்? மதுரையில என்எம்ஆர் சுப்பராமன் வந்து நகர்மன்ற தலைவரா இருந்திருப்பார். ஓகே, எல்லாருமே நகர்மன்ற தலைவர்கள் தான். பெரியார், என்எம்ஆர் சுப்பராமன், ராஜாஜி, இவங்க எல்லாருமே. அப்ப இவரும் நகர்மன்ற தலைவரா தான் சேலம்ல இருக்கார். 2 வருஷம் அதே பெரியாருடைய அதே பீரியடு தான். அங்கேயும் நான் என்னென்ன பண்ணாங்களோ அதே தான். தீண்டாமை ஒழிப்பு வழக்கம் போல. அந்த இவங்க யாரு தாழ்த்தப்பட்ட உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இவர் ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. பிற்படுத்தப்பட்டோரோட கல்விக்கு சமபந்தி உணவு நடத்தினாராம், உணவு முறை. இது எல்லாமே நம்ம ஜென்ரலான பாயிண்ட் தான், இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. யாருக்காக இவர் போய் வாதாடினாரு? வரதராஜலு. வரதராஜலுடைய கேஸ் வந்து அவருடைய பத்திரிகையில எழுதினது, போராடினது, இந்த ஹார்வி மில்லுக்கு வேலை நிறுத்தம் போராடினது எல்லாமே கேஸ் வந்திருக்கும். அதுக்காக இவர் வாதாடி இருந்திருப்பாரு. இவருக்கு ஹெல்ப் பண்ணது ஜார்ஜ் ஜோசப், அவங்க எல்லாருமே இருப்பாங்க. இன்னொரு வரதராஜலு இருப்பாங்க, ஜார்ஜ் ஜோசப் இருப்பாங்க. எல்லாருமே ஹெல்ப் பண்ணி இருந்திருப்பாங்க. சரி, அதுக்கப்புறம் ராஜாஜி வந்து ஹரிஜன் சமத்துவம், அங்க எப்படி காந்தி வந்து 1932ல இருந்து தீவிரமா ஹரிஜன் நீதி எல்லாம் திரட்டிட்டு இருந்தாரோ அதே மாதிரிதான் இவரும் என்ன பண்ணியிருக்காரு, சமபந்தி உணவு போட்டு இருந்திருக்காரு. அதை விட ஜாதி பேதம் இல்லாம யாருனாலும்
யார் வீட்லயும் சாப்பிடலாம் அப்படிங்கிறத இவர் தான் ஏற்படுத்தி வச்சாரு அப்படிங்கறத சொல்றாங்க. யார் சொல்லியிருக்கா? பெரியார். பெரியார். அது போக கலப்பு திருமணத்துக்கும் ஆதரவு தெரிவிச்சாராம் ராஜாஜி. அப்ப எல்லாமே பண்ணியிருந்திருக்காரு. காந்தி பண்ண முன்னாடியே நம்ம மாத்திக்கிது போட்டு வச்சுட்டு கூடாது. அப்ப இவரும் எல்லாமே பண்ணியிருந்திருக்காரு. சரி, எப்ப அரசியல்? 1919ல நமக்கு அறப்போராட்டம். முதல்ல March 13 அறிவிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்? April 6ன்னு சேஞ்ச் பண்ணிடுவாங்க. எங்க நம்ம சென்னை திருவல்லிக்கேணியில பேசியிருந்திருப்பாங்க. அது கூட நம்ம 2 பேரும் ஃபேமஸா பேசுனாங்கன்னு பார்த்தோம். யார் இந்த 2 பேர் ஞாபகம் இருக்கா? ராஜன், ராஜாஜி. ராஜன் பேசினதும் இப்ப இது மாதிரி ஒண்ணு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாரா சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ராஜகோபாலாச்சாரி, கஸ்தூரி ரங்கர், விஜயராகவாச்சாரி எல்லாருமே கலந்துக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் என்னது April 6க்கு அந்த டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. காந்தியடிகளை ராஜாஜி மீட் பண்ணுவாங்க. பாரதியார் மீட் பண்ணது இந்த டைம் தானே. பாரதியாரும் இதே டைம்ல மீட் பண்ணியிருப்பாரு. யார் இவரு அப்படின்னு கேட்டதுக்கு தமிழ்நாட்டு கவிஞர்னு சொன்னாரு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இல்ல ஒரு இந்திய கவிஞர், இவரை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்கன்னு நம்ம படிச்சிருக்கோம். அதேதான் இங்க 1921. அதுக்கப்புறம் காங்கிரஸோடைய ஒர்க்கிங் கமிட்டி அவங்க உறுப்பினரா எல்லாமே தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு சொல்றாங்க. 1922 என்ன செஷன் நடந்துச்சு? கயா செஷன் கயா மாநாடு நடந்திருக்கும். கயா மாநாட்டுடைய பிரசிடென்டா சிஆர் தாஸ் வந்து இருந்திருப்பார். அந்த மாநாட்டுல ப்ரோ சேஞ்சஸ், நோ சேஞ்சஸ் தனியா பிரிஞ்சிருப்பாங்க. மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டாதோர்னு சொல்லிட்டு, மாற்றம் வேண்டுவோருங்கிறது சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்சு ஒத்துழையாமை இயக்கத்துக்கு, கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்க கூடாது, ஆனா சட்டமன்றத்துக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாற்றம் வேண்டாதோர் வந்து வெளியில இருந்தே காந்திக்கு ஆதரவு தருவாங்க. இந்த கதையெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒண்ணுதான். அதுக்கப்புறம் 1923ல ஸ்வராஜ் பார்ட்டி வந்து தனியா உருவாக்கிடுவாங்க Jan 1ல. சரி, இதுல நமக்கு இவர் ஒரு ஆசிரமம் தொடங்கினாரு அப்படின்னு படிச்சோம். எங்க? திருச்செங்கோடு புதுப்பாளையம். திருச்செங்கோடு புதுப்பாளையம். அதுக்கு ஹெல்ப் பண்ணது என்னம்மா சுப்பிரமன். இல்லையே, சுப்பராயன். சுப்பராயன். ராயன். ராமனு ராயன்னு கன்ஃபியூஸ் ஆகுறாங்களா? Yes. புதுப்பாளையம் 1924ல காந்தி ஆசிரமம் தொடங்கி இருக்காரு. திருச்செங்கோடு ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜாஜி. இதெல்லாம் நம்ம அந்த ராஜாஜி பார்க்கும் போதே பார்த்தோம். சரி, 1930ல இருந்து 37 வரைக்கும் என்ன ஆச்சுன்னு சொல்றாங்க. சிவில் டிசோபீடியன் 1920ல இருந்து 22 வரைக்கும் நடந்துச்சு தமிழ்நாட்டுல. அதுல ராஜாஜி தான் ஒத்துழையாமை இயக்கத்துடைய முதுகெலும்பு, பேக் போனா இவர் தான் இருந்தாருன்னு சொல்லுவாங்க. அப்ப இவர் சட்டமன்றத்தை புறக்கணிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாரு. யார் யாரு? ராஜாஜி, ராஜன். இவங்க 2 பேர்த்தையும் என்ன சொல்லுவாங்க? ராஜாஜி, ராஜன். கலப்பில்லாத தேசபக்தர்கள். கலப்பில்லாத தேச பக்தர்கள் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. நமக்கு 1921ல கவர்னர் சட்டமன்றத்தை தொடங்கி வைக்கிறதுக்காக கெனட் கோமகன் வந்திருப்பாரு. இப்ப அவருடைய வரவேற்பு கொடுத்திருந்திருப்பாங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி. இவங்க வந்து எதிர்த்து இருந்திருப்பாங்க, புறக்கணிச்சிருந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம அது போக ஒத்துழையாமை இயக்கம் நடத்திட்டு இருந்தோம். பெரிய லெவல்ல அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தோம். 1930 நடந்துச்சு. Jan 26 பூர்ண சுதந்திர நாளா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருந்திருப்பாங்க. இதுக்கான பிரச்சாரம் பண்ணது யார் எல்லா பக்கமும் போய்? ராஜாஜியும் அவருடைய ஃப்ரெண்டு வைத்தியநாதரும். உப்பு சத்தியாகிரகத்துக்கு பிரச்சாரம் பண்ணது மதுரையில என்எம்ஆரும் வைத்தியநாதரும். புரியுதா? உப்பு சத்தியாகிரகத்துக்காக மதுரை ஃபுல்லா விழிப்புணர்வு ஏற்படுத்தினது, இங்க இருந்து அங்க தொடங்க போறோம் அப்படின்னு விழிப்புணர்வு ஏற்படுத்தினது என்எம்ஆர் சுப்பராமனும் வைத்தியநாதரும். இங்க பூர்ண சுதந்திர நாளுக்கு விழிப்புணர்வு எல்லா பக்கமும் மதுரையில மதுரையில கொண்ட எல்லார் வீட்லயும் கொடியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க எல்லாத்துக்கும் சொன்னது வந்து அதே ராஜாஜி, வைத்தியநாதர் தான். அதுக்கப்புறம் உப்பு சத்தியாகிரகம் வந்து என்எம்ஆர் வீட்டுல பிளான் பண்ணியிருந்திருப்பாங்க. இத சொன்னது யாரு? மதுரை வீட்டுல தான் சந்திச்சு உப்பு சத்தியாகிரகம் திட்டத்தை முடிவு செஞ்சாங்க அப்படின்னு சந்திரபிரபு. யாரு இவரு? வைத்தியநாதர் வாழ்க்கை வரலாறு. அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதினது தான் சந்திரபிரபு. அப்ப அவரு தான் இத சொல்லியிருக்கார். சரி, இப்ப 1937ல நமக்கு
அது வரைக்கும் மாற்றம் விரும்பாதவராக இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா 37ல மாற்றம் விரும்புவரா மாறிட்டாங்க ஆட்சிக்கு வர்றதுக்காக. ஏன்னா அப்போதைக்கு ப்ரொவின்ஷியல் அட்டானமி கொடுத்துட்டாங்க. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது. மாற்றம் விரும்புவரா மாதிரி எலெக்ஷன்ல போட்டியிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் காங்கிரஸோடைய சிஎம் யாரு? ராஜாஜி, ராஜாஜி. கடைசி காங்கிரஸோடைய சிஎம் கடைசியா பக்தவச்சலம், பக்தவத்சலம். ஓகே, சரி. அதுக்கப்புறம் என்ன, நம்ம வழக்கம் போல தெரிஞ்சதுதான். ஹிந்தி கொண்டு வந்திருப்பாரு. ஹிந்திய பாடமொழியாக்கணும். அதாவது ஹிந்தி கத்துக்கிட்டா என்ன பண்ணலாமா, இந்திய அளவுல நிறைய வேலை வாய்ப்பு பெறலாம் அப்படிங்கிற எண்ணத்துல ஹிந்தி மொழியை பாடமொழியாக்குனாரு அப்படின்னு ஒருத்தர் குறிப்பிடுறாரு ராஜாஜிய. யாரு இவரு? நம்பியாரூரன். நம்பியாரூரன். ஓகேவா? ஹிந்தி ஆமாப்பா கத்துக்கிட்டோம். நம்பியாரு. நம்பியாரூரர் யாரு? நம்ம தமிழ்ல படிச்சிருக்கோம். அப்படி யாரும் இல்லையா? தமிழ்ல வந்து ஒரு நம்பியாரூரர் படிச்சிருப்போம். சுந்தரர். அவரு சுந்தர தம்பிரான் தோழன் நம்பியாரூரர் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஓகே. இதுல நமக்கு ராஜாஜியோடைய அமைச்சரவை பதவி விலகிறது படிச்சோம். ஞாபகம் இருக்கா? முன்னாடியே 2ஆம் உலகப் போருக்காக ஆமா சார். 1939ல அக்டோபர் 29 அப்படின்னு படிச்சிருந்திருப்போம். வழக்கமா அந்த டே ஆஃப் டெலிவரன்ஸை இங்க கொண்டு வந்து போடக்கூடாது. அக்டோபர் 29ல இவர் பதவி விலகிடுவார். அதுக்கப்புறம் இந்தியாவுடைய பாதுகாப்பு விதிகள், டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ரூல், அதுபடி ராஜாஜி கைது செய்யப்படுறாரு. 1 இயர் வந்து சிறையில வச்சிருக்காங்க. இப்போ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதான். 1939 வரைக்குமே நம்ம அங்க படிச்சிட்டோம் என்னென்ன பண்ணாங்க என்னன்னு. திரும்ப அதே தான், என்னென்ன நடந்துச்சு இதுக்கு முன்னாடி பீரியட்ல என்ன நடந்துச்சுன்னு ஒரு ரீகால் மாதிரி பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வெள்ளையனே வெளியேறு இவர் ஆதரிச்சாரா? எதிர்த்திருப்பாரு சார். எதிர்த்து இருந்திருப்பாரு. அதனாலதான் இவருக்கு 46ல முதலமைச்சர் பதவி கொடுத்திருந்திருக்க மாட்டாங்க. அடுத்து வர எலெக்ஷன்ல வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எதிர்த்து அவங்களுக்கு முதல்வர் பதவி கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இவர் எதிர்த்து இருந்திருப்பார். அதுக்கப்புறம் நம்ம எல்லா தலைவர்களும் சிறைக்கு போயிடுவாங்க. தனியா முஸ்லீம் லீக் வந்து தனியா பேச்சுவார்த்தை நடத்தி தனிநாடு கேட்பாங்க. இப்போ அவங்களுடைய உடன்படிக்கைக்காக ஒரு திட்டம் கொண்டு வந்தாரு. சிஆர் ஃபார்முலா அப்படின்னு கொண்டு வந்தார். சிஆர் ஃபார்முலா எந்த வருஷம்? 44. 44. அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு? சிஆர் ஃபார்முலாக்கு அப்புறம் பேச்சுவார்த்தை சிம்லா கான்ஃபரன்ஸ். சிம்லா கான்ஃபரன்ஸ் வந்து நடந்துச்சு. அது யாரு? வேவலுடைய சிம்லா கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு 1945. அப்ப இது 44ல என்ன சொன்னாங்க, 2ஆம் உலகப் போர் முடியட்டும், அதுக்கப்புறம் எல்லாமே தரோம் அப்படி இப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அதெல்லாம் பேச்சுவார்த்தை கண்டினியூஸா ஃபெயிலியர் தான் இருந்திருக்கும். சரி, அதுக்கப்புறம் 2ஆம் உலகப் போர் முடிஞ்சது. 46 எலெக்ஷன் நடக்குது. மறுபடியும் சிஎம் ஆகலாம்னு நினைப்பாரு. ஆனா நிறைய கண்டிஷன்ஸ், குவிட் இந்தியா மூவ்மெண்ட் எதிர்ப்பு தெரிவிச்சது. இன்னொன்னு, காமராஜருடைய ஆதரவோட டிஆர் பிரகாசம் வந்து சிஎம் ஆயிடுவாங்க. அப்ப இதெல்லாம் தான் அவர் அப்போதைக்கு சிஎம் ஆக முடியல. ஓகே. அப்ப 46ல அவர் சிஎம் ஆக முடியல. 46ல அப்ப அடுத்து என்ன பண்ணாரு? சிஎம் ஆக முடியல. அப்ப அங்க அடுத்து என்ன பண்ணாரு? சென்ட்ரல் போயிருக்கு. சென்ட்ரலுக்கு போயிடுவாரு. இங்க ஆக முடியல அப்படின்னு சொல்லிட்டு வல்லபாய் பட்டேல் என்ன பண்ணியிருந்திருப்பாரு, நீங்க சென்ட்ரலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அப்ப 1946 செப்டம்பர் 2 நமக்கு இன்டரிம் கவர்மெண்ட் வந்து அமைப்பாங்க. அதுல இவரு நிதி, கல்வி, தொழில் விநியோகம் இதோடைய அமைச்சரா வந்து அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பொறுப்பெடுத்துக்கிறார். விடுதலை ஆகிறோம். முதல் கவர்னர் ஜெனரலா இருந்தது யாரு? ராஜாஜி. ராஜாஜி. அப்படிதான் சொல்லணும், ராஜாஜி. இந்திய கவர்னர் ஜெனரல். மவுண்ட் பேட்டன். நான் கேள்வி என்ன கேட்டேன்? கவர்னர் ஜெனரல். கவர்னர் ஜெனரல் தான் கேட்டேன். தோசை இருக்கான்னு கேட்டா தோசை இருக்குன்னு தான் சொல்லணும். இல்லைங்க இட்லி இருக்கு அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்றேன்னு புரியுதா? கேள்வி வந்து நல்லா கேளுங்க. இன்னொன்னு, நம்ம
இன்னொன்னு சொல்லுவாங்கல்ல, மைண்ட், நம்மளுடைய மைண்ட் வந்து அவன் தப்பாவே கொடுத்திருந்தாலும் கரெக்டா தான் படிக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட மைண்ட். அதனால நம்ம தான் கரெக்டா இருக்கணும். அதுக்கப்புறம் கவர்னர் ஜெனரல் ஆவாரு. ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல் இவர் தானா? எஸ் சார். ஆமாப்பா. ஓகே. இதே கவர்னர் ஆயிருந்திருப்பாரு ஸ்டேட்டுக்கு. நம்ம 2 பேர் படிச்சிருக்கோம்ல கவர்னர். இன்னொரு சிஎம் கூட படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? ஒரிஷாக்கு குமாரசாமி ராஜா. குமாரசாமி ராஜா வந்து ஒரிஷாவுடைய கவர்னரா இருப்பாரு. அதே மாதிரி இங்க ராஜாஜி வந்து வெஸ்ட் பெங்காலுடைய கவர்னரா இருந்தாலும் 47 to 48 அந்த ரேஞ்சில். அதுக்கப்புறம் மவுண்ட் பேட்டன் இருந்தாரு இந்திய. அதுக்கப்புறம் அவருக்கு அடுத்து இந்தியன் கவர்னர் ஜெனரலா இவர் ஆனார் 48 to 50 அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எப்ப காமன்வெல்த் மெம்பர் ஆனோம்? 49. 49. எப்ப வேணாம்னு சொன்னோம்? 2003. 2003. யாருடைய ரெக்கமெண்டேஷன்? என்ன எல்எம் பீரியட்? சிங்வி. எல்லாம் சிங்வி. ஓகே. பாலிட்டி எந்த சைடுல இருந்துனாலும் அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறீங்களா? 2003-ஆ? இன்னைக்கு என்ன நாள்? யாரு பர்த்டே? ஓகே. அயலக தமிழர் நாள் நமக்கு. அடுத்து விவேகானந்தருடைய பிறந்த நாளா? சரி, என்ன அவர் என்னது விவேகானந்தர் பிறந்த நாள்னா? தேசிய இளைஞர்கள் தினமா? ஓகே. அப்ப ஏபிஜேயோடது மாணவர்கள் தினம். மாணவர்கள் தினம். எப்ப அது? எப்ப? அக்டோபர் 15. ஓகே. இதெல்லாம் ஈஸியான கேள்விங்க அப்படிங்கிறீங்களா? சரி. அதுக்கப்புறம் கவர்னர், வெஸ்ட் பெங்காலுடைய கவர்னர் ஆனாரு இருக்கட்டும். இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரல் ஆனாரு இருக்கட்டும். அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவருக்கான பதவிக்கே ராஜாஜியோடைய பெயர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களாம். பிரசிடென்ட் ஆயிருக்க வேண்டியது பாருங்க. அப்ப ஆனா அதுக்கும் என்ன சொல்லிட்டாங்க, குவிட் இந்தியா மூமெண்ட்டை எதிர்ப்பு தெரிவிச்சதுனால இவருக்கு அந்த பதவி கொடுக்க கூடாது அப்படின்னு நார்த் இந்தியால சொல்லிட்டாங்க. அதனால இவரு குடியரசுத் தலைவர் ஆகல. இந்த 6க்கு பதிலா ராஜாஜி ஆகல. அதுக்கு பதிலா யாரு? ராஜேந்திர பிரசாத் ஆனாரா முதல் குடியரசுத் தலைவர். எப்ப? இந்த வருஷம் 1950-யா? டேட் ஏதாவது இருக்கா? Jan 24-ஆ? எப்ப வரைக்கும் இருந்தாரு? 1962 வரைக்கும் இருந்திருப்பார். ஓகே. கருத்து வேறுபாடு யாரோட? நம்ம நேருவோட கருத்து வேறுபாடு வந்திருக்கும். அப்ப உள்துறை அமைச்சரா இருந்தது வல்லபாய் பட்டேல். அவர் இறந்திருப்பாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் இது கூட கேட்டு இருந்திருப்பாங்க, அவர் இறந்தது இயர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். வல்லபாய் பட்டேல் இறந்தது. அவர் இறந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் உள்துறை அமைச்சர் பொறுப்புல இருந்தாராம். அதுக்கப்புறம் அவருக்கும் இவருக்கும் நேருவுக்கு முன்னாடியே கருத்து வேறுபாடு தான் இருக்கும். இப்ப கருத்து வேறுபாடுனால இவர் கண்டினியூ பண்ணியிருந்திருக்க மாட்டார். அமைச்சரவையில இருந்து விலகி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துருவார். இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது? இந்த எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும். மாநில அரசியலுக்கு மறுபடியும் வரார். டெல்லியிலிருந்து வந்துட்டு 1952 அதுல இருந்து ஆட்சிக்கு வருவாரு. 54ல ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாரு. அந்த கதை தெரியும். 54ல ஏப்ரல் 13 அப்ப விலகி போயிடுறாராம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்திருப்பாரு? இலக்கிய பணி, நிறைய புக்ஸ் எழுதி இருந்திருப்பாரு. ராமாயணம் இவர் தான் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாராம் கல்கி இதழ்ல. அதுக்கப்புறம் சக்கரவர்த்தி திருமகள் எந்த வருஷம்? சாகித்யா 58. 1958ல வந்து சக்கரவர்த்தி திருமகளுக்கு வந்து சாகித்யா வாங்கி இருந்திருப்பார். மறுபடியும் காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு வந்ததுனால காங்கிரஸ் எப்படியாவது எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு கட்சி தொடங்குவாரு. என்னது? காங்கிரஸ்.
சீர்திருத்த குழு. காங்கிரஸ் ஓவா? அது காமராஜர் இல்லையா? சுதந்திரா கட்சி தானே? சுதந்திரா கட்சி. 1959ல சுதந்திரா கட்சி ஜூன் 4ல போராடி வைத்தாங்க. எல்லாரும் சேர்ந்து கூட்டணி வச்சு சுதந்திரா பார்ட்டி அப்படின்னு ஒன்று உருவாக்குவாங்க. நேஷனல் பார்ட்டி தான். இப்ப தேசிய அளவுல ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. இதுக்காக எப்படியாவது காங்கிரஸ வின் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நேரு என்ன என்ன லெஃப்ட் விங்கா ரைட்டா? நேரு ரைட்டா? நேரு ரைட்டா? நேரு இடதுசாரியா இடதுசாரி தான் அவரு. வலதுசாரி? இடதுசாரி. ஓகேவா? இடதுசாரி. இவரு தான் வலதுசாரி. நம்ம ஆமா. ராஜாஜி சுதந்திரா. சோசியலிஸ்ட் கான்செப்ட்னாலே லெஃப்ட் தான். அவரு நேரு அதை தான் ஃபாலோ பண்றாரு லெஃப்ட். அப்ப அதுக்கு எதிராக ஆப்போசிட்டா ஒரு அணியை உருவாக்கி இருந்திருப்பாரு. ஜெயபிரகாஷ் நாராயண் சுதந்திரா கட்சிக்கு உள்ள கொண்டு வர ட்ரை பண்ணாராம். ஆனா அவங்க ஒரு கட்சி சோசியலிஸ்ட் காங்கிரஸ் உருவாக்கிடுவாங்கல்ல, படிச்சிருக்கோம்ல. அவங்க எல்லாம் சேர்ந்து காங்கிரஸ்குள்ளே ஒரு தனி அமைப்பா இருந்திருப்பாங்க. அது இவங்க கண்டிப்பா காங்கிரஸை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒண்ணு உருவாக்குனாங்களாம். சரி, அதுக்கப்புறம் நம்ம இவர் என்ன சொல்றாங்க, சுதந்திரா கட்சிய இனநல கட்சி அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. ஈவேரா தான் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி எந்த கட்சியை சொன்னாரு? காங்கிரஸ் சொன்னாரா? அது ஒரு வகுப்புவாத கட்சி அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நீதி கட்சியை சொல்லியிருந்திருப்பாரு, பதவி வேட்டை கட்சி அப்படின்னு. இப்போ வந்து சுதந்திர பார்ட்டிய சொல்லியிருக்காரு. சரி, இப்ப என்ன ஆகுது அப்படின்னா ராஜாஜிக்கும் அண்ணாவுக்கும், ராஜாஜி திராவிட கட்சிகளுக்கும் இவருக்கும் ஆகாது, நமக்கு முதல்ல இருந்தே தெரியும். அப்ப அவர் என்ன சொல்றாரு, இவங்களை என்னன்னு சொல்றாங்க ராஜாஜிய? மாக்கியவல்லி அப்படின்னு சொல்றாங்க, பிராமண குள்ளநரி அப்படின்லாம் சொல்றாங்க. அது என்னங்க மாக்கியவல்லி? ஏன் அப்படி சொல்றாங்க? அப்படின்னா என்ன? ஏதாவது மீனிங் இருக்கா மாக்கியவல்லினா? சாணக்கியர் சொல்றோமா? யாரு? இத்தாலியை அரசியல் சேர்ந்தவர் தானே இப்ப மாக்கியவல்லி. இத்தாலி சார்ந்த ஒரு அரசியல்வாதி. அப்ப அவரு தந்திரமா, நேர்மையற்ற அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருடைய தன்மையை வச்சுதானே கம்பேர் பண்றாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு நபர் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய மாக்கியவல்லியார் ராஜாஜி. ராஜாஜியா? கௌடில்யர். கௌடில்யர். ஓகே, கௌடில்யர் தான் இந்திய மாக்கியவல்லி. இப்ப இவரு வந்து வெறும் மாக்கியவல்லின்னு தான் சொல்றாங்க. இப்ப இந்திய மாக்கியவல்லி அப்படின்னா கௌடில்யர். இவர் நம்ம அரசியல் சாணக்கியன் அப்படின்னு படிச்சிருந்திருப்போம். இவரு தந்திரமா அரசியல்ல நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஃபாலோ பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்ப ராஜாஜியோடைய ஃபர்ஸ்ட் எதிரி எது? நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி, தோழமை கட்சி யாரு? டிஎம்கே. இப்ப இவங்க எல்லாரும் அப்படியே முதல்ல சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ராஜாஜி இவங்க எல்லாரும். ஆனா கடைசியா என்ன பண்ணிடுவாங்க, எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஓகேவா? இப்போ யார் யாரெல்லாம் எதிரியா இருந்தாங்களோ ராஜாஜியோட, அவங்க எல்லாருமே கடைசியில கூட்டணி வச்சிருவாங்க. எதுக்காக அப்படின்னா காங்கிரஸ தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப சுதந்திரா கட்சி 1962 சட்டப்பேரவை எலெக்ஷன்ல நின்னாங்களாம். ஆனா 6 இடங்கள்ல வின் பண்ணியிருக்காங்க. அப்ப டிஎம்கே எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கூட்டணி வச்சிருந்திருப்பாங்க. டிஎம்கே வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க, ராஜாஜிய யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அப்போதைக்கு ஃபேமஸா இவர் ராஜாஜியே சப்போர்ட் பண்ணாருன்னா மக்களும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறதுனால டிஎம்கே வந்து நிறைய மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைச்சது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. யாருன்னா சி சுப்பிரமணியம் சொல்லிட்டார். ராஜாஜி இருந்ததுனால டிஎம்கே வந்து என்ன பண்ணிட்டாங்க, ராஜாஜிய அவங்க ஃபேமஸ் ஆகிறதுக்காக, அதாவது பெரிய லெவல்ல மக்களுடைய ஆதரவு திரட்டுறதுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. அதனால அவங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கிடைச்சது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. சி சுப்பிரமணியம் சொல்லியிருக்காரு. அப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கூட்டணி வச்சுட்டாங்க. நமக்கு 1900 எப்ப அலுவலக சட்டம் கொண்டு வருவாங்க, அபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட்? 1963. நமக்கு ஹிந்தி வந்து நேஷனல் லாங்குவேஜ் கிடையாது அப்படின்னு ஒரு
கேஸ்ல சொல்லியிருந்திருப்பாங்க. என்ன கேஸ்? கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஓகேவா? ஹிந்தி வந்து அஃபீஷியல் லாங்குவேஜ் தானே தவிர தேசிய மொழி கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அலுவலக மொழி தான். இணைப்பு மொழியா ஆங்கிலம் இருக்கு. ஆனா அது தேசிய மொழி கிடையாதுன்னு ஒரு வழக்குல சொல்லியிருந்திருப்பாங்க. அது என்ன வழக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஓகேவா? சரி, அப்ப ஹிந்தி வந்து நம்ம அந்த அலுவலக மொழி சட்டம்லாம் கொண்டு வருவாங்க. நிறைய எதிர்ப்பு, மறுபடியும் ஹிந்தியை கட்டாயமா மாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பத்துல ராஜாஜி ஹிந்தியை கொண்டு வந்தாராம் 1937ல. ஹிந்தி ஜியோ எல்லாம் பாஸ் பண்ணாங்க. 38ல ஏப்ரல் 21 ஜியோ பாஸ் பண்ணாங்க. இப்ப என்ன சொல்றாரு? ஹிந்தி ஆதரவாளர் இருந்த ராஜாஜி ஆங்கிலம் ஆட்சி மொழியா இருக்கணும் அப்படிங்கிற தீர்மானத்துல பெரியார் அண்ணாவோட சேர்ந்து கையொப்பமிடுறாரு. அதுக்கப்புறம் அஃபீஷியல் லாங்குவேஜஸ் கமிஷன் ஒன்று போட்டாங்க. எந்த வருஷம்? அஃபீஷியல் லாங்குவேஜ் கமிஷன் படிச்சது இல்லையா? மொழி ஆணையம் 57 sir. 57. இதுல கொடுத்திருக்கனால 57 சொல்றீங்களா? யார் அதனுடைய தலைவர்? யாருங்க அதனுடைய தலைவர்? இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுங்க. என்னம்ல 1955ல படிச்சது இல்லையா? பிஜி ஹெர். தாரா. எஸ்கே தார் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எஸ்கே தார் வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபை மூலியமா அமைக்கப்பட்ட ஒருத்தர். அது வந்து மொழிவாரி மாகாணங்களை வந்து உருவாக்குறதுக்காக எஸ்கே தார். நான் கேட்டது அலுவலக மொழி சட்டத்துக்காக ஒரு ஆணையம். அலுவலக மொழிங்கிறது ஹிந்தி இருக்கணுமா, இங்கிலீஷ் இருக்கணுமா, இல்ல வேற ஏதாவது லாங்குவேஜ் இருக்கணுமா அப்படிங்கிறது அதை ஃபைனல் பண்ணி அவங்களுடைய ரெக்கமெண்டேஷனை கொடுக்கறதுக்காக போடப்பட்ட குழு. எஸ்கே தார் வந்து மொழிவாரியா மாகாணங்களை மாநிலங்களை பிரிக்கலாம், அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு எஸ்கே தார் குழு போட்டாங்க. புரியுதா ரெண்டும்? என்னவென்று? இது வந்து 1955ல பிஜி ஹெர் தலைமையில குழு அமைச்சாங்க அலுவலக மொழிக்காக. 1955ல. அப்ப அவங்களுடைய இந்திய ஆதரவு பரிந்துரைகளை கடுமையா எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு இந்திய மொழி மாநாடு ஒண்ணு நடந்துச்சாம் 1958ல. இதெல்லாம் கொஞ்சம் புது கண்டென்ட்டா தான் இருக்கும். ஆங்கிலம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்திய ஆதரவாளர்களுக்கு என்ன இருக்கு, நமக்கு அந்நிய மொழியோ அதே மாதிரி இந்தி பேசாதவர்களுக்கு இந்திய அந்நிய மொழியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டிக்ளரேஷன் ஒண்ணு கொடுக்குறாங்க. அப்ப நம்ம பெரியார், அண்ணா இவங்க எல்லாருமே அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி ராஜாஜி தான் அதை எதிர்த்து, ஹிந்தியை எதிர்த்து தீவிரமா அந்த மாநாட்டிலாம் பேசினது யாரு அப்படின்னா ராஜாஜி. அப்படியே ஆப்போசிட்டா மாறிட்டார். அவரு தான் ஹிந்தி கம்பல்சரி அப்படின்னு கொண்டு வந்தாரு. ஆனா எப்படி இவங்க ஹிந்தி வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்னு அவங்கள விடவே தீவிரமா பேசினது ராஜாஜி தாங்கிறாங்க. அதுக்கப்புறம் 1965 டிஎம்கே வந்து ஹிந்தி எதிர்ப்பு மாநாடு நடக்குது. 1965 ஜனவரி 17 திருச்சியில சென்னை மாகாண இந்திய எதிர்ப்பு மாநாடு கூட்டுறாங்களாம். அதுல என்ன சொல்றாரு? இந்திய வந்து ஆட்சி மொழியா உருவாக்குன இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய எத்தனாவது பகுதி லாங்குவேஜ்? 17. 17. அந்த 17 வந்து கிழிச்சு அரபிக்கடல்ல வீசணும் அப்படின்னு சொல்றாரு. யாருங்க சொன்னது? ராஜாஜி. ராஜாஜி. ஆனா ஹிந்தி கம்பல்சரி அப்படின்னு சொன்னதும் அதே ராஜாஜி. அரசியல் தான், இதுதான் அரசியல். சரி, அப்ப அவ்வளவு போராட்டம் நடந்துச்சு. சிஎம்ல இருந்து பதவி விலகிற அளவுக்கு நம்ம யார இப்ப பீஸ் கமிட்டி ஒரு சொல்யூஷன் ஒண்ணு கொடுத்தாங்க. இதை வந்து கம்பல்சரியா வேணாம். பள்ளி ராதாகிருஷ்ணனும் அப்புறம் சத்தியமூர்த்தியா சார்? சத்தியமூர்த்தி. அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா? இல்ல சார், போலீஸ் தீர்வு அப்படி சொல்லிட்டாரு.
தேர்வு தான் நான் போலீஸ் தேர்வு தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஓகே. ஆனா வந்து இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹிந்தி வந்து கொண்டு வரக்கூடாது. இது வந்து ஒரு அந்நிய மொழி. அப்ப அந்த லாங்குவேஜ கொண்டு வரக்கூடாது. இது கொண்டு வந்தீங்கன்னா 17வது பகுதிய அரசியலமைப்பு பகுதிய கிழிச்சு அரபிக்கடல்ல தான் வீசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதேதான். அதே பெர்சன் தான். இது நம்ம படிக்காம போனோம் அப்படின்னா, கண்டிப்பா ராஜாஜிங்கிறதே எடுக்க மாட்டோம். நமக்கு ஆப்ஷன்ல அண்ணாவோ, பெரியாரோ, கலைஞரோ யாராவது வச்சாங்கன்னா, அவங்கள தான் சூஸ் பண்ண வரும். இந்த கொஸ்டின்லாம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 17வது பகுதி. நமக்கு எத்தனை லாங்குவேஜ் சொல்லியிருக்காங்க 17வது பகுதியில? 22. 2. ஓகே. நம்ம அஃபிஷியல் லாங்குவேஜ்ல இங்கிலீஷ் இருக்கா? இல்ல சார். இல்ல. இங்கிலீஷ் வந்து கிடையாது. ஓகே. இன்னொன்னு 17வது பகுதியை வந்து எப்படி பார்த்தாலும் 8 அப்படின்னு வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோ ஆர்டிகல்ஸ் வருது? அதாவது 343ல இருந்து 351 வரைக்குமா? 343யோட ஒரு 8 ஆட் பண்ணா எவ்வளோ? பெரிய சம்மா இருக்கும். 351 ஓகே. 1 + 7 17வது பகுதியா? அப்படியே 1 + 7 8ஆ? எத்தனை மொழிகள் இருந்துச்சு ஆரம்பத்துல? 14. எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க? 8. 8. ஓகே. இந்த மாதிரி உள்ள நிறைய 8ன்னு வரும். எத்தனாவது ஸ்கெடியூல்? அட்டவணை எத்தனாவது? 8. 8. புரிந்ததா என்ன கூற வருகிறேன் என்று? இந்த மாதிரி நான் வந்து பாதி சொல்லியிருக்கேன். அப்படியே உள்ள போய் கான்ஸ்டியூஷனை அந்த 17வது பகுதி எடுத்து படிச்சீங்கன்னா இன்னும் இந்த மாதிரி அந்த பகுதிக்குள்ளேயே நிறைய கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அது நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சரி, அப்ப இவங்க என்ன சொல்றாங்க? அடுத்து கூட்டணி வச்சாச்சு, அரசியலமைப்பு கிழிச்சு போடணும்னு சொல்லியாச்சு. 1962 டிஎம்கேவோட உடன்பாடு ராஜாஜி தெரியும் நமக்கு. 1967 எலெக்ஷன் நடக்குது. முன்னாடியே கூட்டணி வச்சாச்சு. இதுல யார் யாரு? நம்ம டிஎம்கே இருக்காங்க, சுதந்திரா பார்ட்டி இருக்காங்க, ஃபார்வர்ட் பிளாக்கும் கூட்டணியில் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து யாரு? ஒரே ஒரு எதிரி நேஷனல் லெவல்ல ஒரு பார்ட்டி இருக்கு, அப்போதைய பார்ட்டி காங்கிரஸ். அப்போ அவங்களை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து முக்காலி கூட்டணி அப்படிங்கிறாங்க. யாரு சொன்னா? காமராஜர். காமராஜர். ஓகேவா? காமராஜர் தான் சொல்லியிருக்கிறாராம் இது முக்காலி கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த அவர் அப்படி சொன்ன முக்காலி கூட்டணி தான் யார் வின் பண்ணா? முக்காலி கூட்டணி. அவங்க தான் வின் பண்ணாங்க. ஓகேவா? அது இன்னைக்கு இது வந்து ஸ்டேபிளா இருக்காது, உடஞ்சு போயிடும், அந்த மாதிரி ஒரு மீனிங்ல சொல்லியிருக்காரு. ஆனா அதுதான் அந்த கூட்டணி தான் வின் பண்ணுச்சு அப்படின்னு சொல்றாங்க. காங்கிரஸ் வந்து தோத்து போயிடும். 30 வருஷத்துக்கு அப்புறம் காங்கிரஸ் வந்து வீழ்த்தப்பட்டதுங்கிறாங்க. எப்ப? 37ல இருந்து எடுத்தீங்கன்னா லைனா காங்கிரஸ் தான் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. நீதி கட்சி கடைசி முடிவுக்கு அப்புறம் அப்ப ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணி தான். 67ல முதல் முறையா இவங்க டிஎம்கே வந்து ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. தமிழ்நாட்டுடைய சிஎம்மா நம்ம சிஎன் அண்ணாதுரை வந்திருப்பாரு. சிஎன் என்னது ஆல்ரெடி கேட்டதுதான். சிஎன் காஞ்சிபுரம் நடேசன். காஞ்சிபுரம் நடேசனா நடராஜனா? நடராஜனா? கரெக்டா? நடராஜன் தானே? ஓகே, சரி. அடுத்து இவருடைய இறுதி ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு பெருசா அதுல ஒன்றும் இருக்காது. அண்ணாதுரைக்கு அப்புறம் தமிழ்நாட்டுடைய சிஎம்மா இவரு யாரு? நம்ம கலைஞர் வந்து பொறுப்பெடுத்து இருந்திருப்பாரு 69ல. அவர் வந்தோடனே என்ன பண்ணிட்டாரு? அவர் கொண்டு வந்த கொள்கைகள்ல அண்ணாதுரை கொண்டு வந்த மதுவிலக்கு கொள்கையை வந்து தளர்த்திட்டார். இவருடைய நோக்கமே மதுவிலக்கு கொண்டு வரணும் அப்படின்னு தான் ராஜாஜி முன்கூட்டியே அப்பவே மதுவிலக்கு கொண்டு வந்த அவரு கொண்டு வந்தாரு. ஆனா இவர் என்ன பண்றாரு? மதுவிலக்க தளர்த்தினவனே
இவங்க கிட்ட போய் பேசுறாரு, பேச்சுவார்த்தை நடத்துறாரு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இதுல ஒரு கன்டென்ட் குடுத்துருக்காங்க பாருங்க. இதுவரைக்கும் மத்தவங்களுக்கு பாடம் சொல்லி தந்தாராம். ராஜகோபால் ஆச்சாரிங்கிறவங்க ஆச்சாரியார்னா ஆசிரியரா. அப்ப முறையா இவருக்கு ஒருத்தர் பாடம் சொல்லி தந்துட்டாரு அப்படிங்கிறாங்க. எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, இவங்க தான் எதிரியா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி சொன்னாரு. ஹிந்தி கொண்டு வந்தாரு. ஆனா கடைசியில அந்த பரம எதிரிகளா யார் யார சொன்னாங்களோ அவங்களோடவே கூட்டணி வச்சாங்க. இப்ப இவரு கேட்கிறாரு மதுவிலக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அது இப்போதைக்கு முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்னாச்சு, அந்த திமுகல இருந்து வெளியே வந்துடுறாரு ராஜாஜி. அதுக்கப்புறம் நம்ம காமராஜருடைய அவரு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருப்பார். அவர் என்ன ஆரம்பிச்சாரு? அமைப்பு காங்கிரஸ். அமைப்பு காங்கிரஸ். யார் யாரெல்லாம் எதிரின்னு சொன்னாரோ அவங்க கூட மட்டும்தான் ராஜாஜி கூட்டணி வைக்கிறாரு. ஏன்னா எதிரி நண்பனாம், காங்கிரஸை வந்து தோற்கடிக்கணுமா. அப்ப அவங்களோட கூட்டணி வச்சிடறாரு அமைப்பு காங்கிரஸோட. இதே மாதிரிதான் போயிட்டு இருக்கோம். ஆனா பெரிய லெவல்ல நம்ம இவர் நினைச்ச காங்கிரஸை தோற்கடிச்சிருக்கவே முடியாது. ஏன்னா அப்ப பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க. யார் வந்திருப்பா 66ல அங்க சென்டர்ல? இந்திரா காந்தி வந்திருப்பாங்க பிரதமரா. யாருமே வின் பண்ண முடியாது. அப்ப அவங்கள எதிர்த்து யாருமே வின் பண்ண முடிஞ்சிருக்காது. கடைசி வரைக்கும் அவங்களால காங்கிரஸை தோற்கடிக்கணும் அப்படின்னு நினைச்சது முடியாது. தமிழ்நாட்டுல வேணா இங்க தோற்கடிச்சிருந்திருப்பாங்க. தேசிய அளவுல இவங்க வந்து பெரிய லெவல்ல தோற்கடிச்சிருக்கலாம் முடியாது. அப்ப கண்டென்ட் எல்லாம் பெருசா நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரிலாம் இல்ல. அந்த 2-3 கோட்ஸ் தான் இங்க கொடுத்திருக்கிறாங்க. நம்ம இவரு இலக்கியவாதி படிச்சு வச்சுக்கோங்க. நம்ம சிறையில் தவம் புக்கு பார்த்தோம். எந்த வருஷம்? 22 22. எங்க எழுதியிருப்பாரு? வேலூர் ஜெயில். வேலூர் சிறையில எழுதியிருப்பாரு. 29 22 தானுங்க? 22. ஓகே. அப்ப அது போக தமிழ் அறிவியல் சொற்கள் மன்றம், தமிழ் அறிவியல் கழகம்னு பார்த்தோம். 1916ல தொடங்கி இருக்காரு. அது போக மகாபாரதம் ஆங்கில மொழிபெயர்ப்பான், ராமாயணம், கம்பராமாயணம் இதெல்லாம் மொழிபெயர்த்து இருந்திருக்காரு. திருக்குறளுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு இது எல்லாருமே பண்றதுதான். பகவத்கீதை, உபநிடதங்கள் எல்லாமே பண்ணியிருந்திருக்காரு. சக்கரவர்த்தி திருமகள் இதுதான் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்களா போன குரூப் 4லயா? ராமாயணம் சக்கரவர்த்தி திருமகள் எப்ப 58ல சாகித்ய வாங்குறாங்க. அதுக்கப்புறம் இவர் எழுதின கண்ணன் பத்தி ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாராம். சர்வதேச அளவு விருது வாங்கச்சோம். என்ன பாட்டு? அப்படிலாம் ஒரு பாட்டு எழுதலையா? குறை ஒன்றும் இல்லை. பாரத ரத்னா கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. யார் யாருக்கு கொடுத்தாங்க? 1954ல ராமன், ராஜாஜி, அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணனா. ஓகே. அவசரப்பட்டு ராஜேந்திர பிரசாத் அப்படின்னு போட்டு வச்சுட்டு வரக்கூடாது. கொடுக்கறதே யாரு தான் கொடுப்பா? அவரு தானே கொடுப்பாரு. பிரசிடென்ட் தான் கொடுப்பாங்க. அதே சயின்ஸ்ல இந்தியாவில மிகப்பெரிய விருது இது. விக்ஞான் ரத்னாவா? விக்ஞான் ரத்னா இந்த வருஷம் யார் வாங்கியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அதாவது 2025க்கு. ஜெயந்த் நார்லிக்கர். அவர் என்ன துறையை சார்ந்தவர்? வானியலா? ஆமா சார். சார் படிச்சிருக்கீங்களா? ஓகே. சரி, அடுத்து ராஜகோபாலாச்சாரியுடைய இது வரைக்கும் அப்படியே மேலோட்டமா சொல்லிட்டாங்க. இப்பதான் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்ல வராங்க. கான்ஸ்டியூஷன், இந்தியன் கான்ஸ்டியூஷன் சுதந்திர இந்தியாவுடைய மத்திய மாநிலம் அரசாங்கம் அதோடைய அடிப்படை ஆவணமா இருந்துச்சு. மத்திய மாநில உறவுகளுடைய
அச்சாணியா இருக்கிறது இது அதிகார பகிர்வு. அதிகார பகிர்வு, டிவிஷன் ஆஃப் பவர்ஸா? அதுதான் மத்திய மாநில உறவுகளுக்கு அச்சாணி. சரி, அப்ப ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடக்குது. வயது வந்தோர் வாக்குரிமை எப்ப எப்ப நடக்க ஆரம்பிச்சது எலெக்ஷன்? ஸ்கூல் புக்ல ஒரு டேட்டா இருக்கும், படிச்சிருக்கீங்களா? ஜூலை ஆகஸ்ட் சார். அது வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு, நம்மளுடைய ஜெனரல் எலெக்ஷன் அக்டோபர் அக்டோபர் 25. பிப்ரவரி 21 நினைக்கிறேன். அக்டோபர் 25ல ஆரம்பிச்சு 1952ல பிப்ரவரி 21 ஓகேவா? அப்பதான் எலெக்ஷன் நடந்திருக்கும். நான் 4 மந்த்ஸ், 2 வருஷம் மாதிரி தெரியும், நான் 4 மந்த்ஸ் தான் நடக்குது. எலெக்ஷன் நடந்துருச்சு. அப்பதான் வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 51 51. 51 சார். 51 ஓகேவா? பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் வந்து 51. டீலிமிட்டேஷன் ஆஃப் பார்லிமெண்ட், நமக்கு ஆர்டிகல் இருக்கா டீலிமிட்டேஷனுக்கு? ஆமா சார். என்ன ஆர்டிகல் சார்? 82. 82. சரி, நமக்கு டீலிமிட்டேஷன் பார்க்கும்போது அப்படியே அதுக்கு பின்னாடி நிறைய டைம் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்க 171. சரி, இதுல நம்ம ஃபர்ஸ்ட் டைம் 525 எம்பிக்கள் தான் இருக்கும். அதை 545 எம்பிக்களா மாத்திருப்போம். அது என்ன அமெண்ட்மெண்ட், எந்த வருஷம்? 31st அமெண்ட்மெண்டா? சரி, வருஷம்? 74. கரெக்டாங்க. 525ல இருந்து 545 மாறினது. தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் வருமா? அதான் யாருக்குங்க தெரியும் அப்படிங்கிறீங்களா? ஜெனரல் அங்க எவ்வளோ? 31st அமெண்ட்மெண்ட் 1973. சரி, எவ்வளோ? 525ல இருந்து 545 மாத்தணும். அதுக்கப்புறம் எந்த பாப்புலேஷன் அடிப்படையில? நைன்டீன் 71 சென்சஸ் அடிப்படையில மாத்தி இருந்திருப்போம். அடுத்த அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணும்? 31st இருந்து அடுத்த எப்ப பண்ணும் அமெண்ட்மெண்ட்? 42nd அமெண்ட்மெண்ட் 1976ல. அதுல என்ன பண்ணும்? அதே 1971 பாப்புலேஷனே வந்து, அதாவது டீலிமிட்டேஷன்ங்கிறது ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்திருப்போம், இப்போதைக்கு இருக்காது. எப்ப வரைக்கும் 1971 பாப்புலேஷனே வந்து கண்டினியூ ஆகும்னு சொன்னோம்? 2001 வரைக்கும் சொல்லியிருப்பாங்களா? அடுத்த அமெண்ட்மெண்ட் 84th. அப்படியே 42 டபுளா மாறிடணும். 84வது அமெண்ட்மெண்ட் 2001. இப்ப என்ன சொன்னாங்க? 2026 வரைக்கும் அதோடைய தொகுதிகளோட எண்ணிக்கை மாறாது. மறுபடியும் செகண்ட் டைம் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சாங்க. வாஜ்பாயோடைய பீரியட்ல பண்ணியிருந்திருப்பாங்க. அடுத்து ஏதாவது அமெண்ட்மெண்ட் பண்ணுமா? 87th sir. 87th 2003. அமெண்ட்மெண்ட் 2003. அதுல என்ன சொன்னாங்க? 2001 census பேஸ் பண்ணி டீலிமிட்டேஷன் பண்ணிக்கலாம்னாங்களா? ஆமா. அப்படியா சொன்னாங்க? இல்லையா? அப்படின்னா பண்ணியிருந்திருப்பாங்களே. டீலிமிட்டேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா தொகுதிகள்லாம் மாறி இருந்திருக்குல்ல. டீலிமிட்டேஷன் பண்ணல. அப்ப 2003ல என்ன சொன்னாங்க? ஒருவேளை தப்பா படிச்சிட்டோமோ, இருக்குமோ? அப்படி
என்னங்க சொன்னாங்க 2003ல என்ன சொன்னீங்க? 87th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்னு சொல்லியிருக்கிறீங்க. டீலிமிட்டேஷன்லாம் கேட்பாங்க. 2026 என்னங்க? 2026 வரைக்கும் அதே இருக்கும்னு சொல்லிருக்கோம் சார். அதுதான் இதுலயே சொல்லிட்டாங்களே 2001லயே 26 வரைக்கும் சொல்லிட்டாங்களே 84th அமெண்ட்மெண்ட்லயே. சார் ஒருவேளை அந்த கான்ஸ்டியூன்சஸ் மட்டும் 2001 சென்சஸ் பேஸ் பண்ணி அப்படிங்களா? கான்ஸ்டியூன்சிஸ் தான் எப்படி சொல்ல வரீங்க? 2001 இதுவும் சென்சஸ் கான்ஸ்டியூன்சி. இல்ல சார் 2001 சென்சஸ் பேஸ் பண்ணி பாப்புலேஷனை பிரிச்சு அதாவது என்ன சொன்னாங்கன்னா இன்டர்னல் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அதாவது எண்ணிக்கையே சேஞ்ச் ஆகக்கூடாது, எல்லைகளை மாத்திக்கலாம். புரியுதா? கான்ஸ்டியூன்சி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் உள்ள தொகுதிகளுக்குள்ள. ஆனா இதோட எண்ணிக்கையை மாத்தாம எல்லைகளை மட்டும் 2001 பாப்புலேஷன் பேஸ் பண்ணி மாத்திக்கலாம். புரியுதா? அதோட எல்லைகளை வந்து அதிகப்படுத்திக்கலாம் இதுல இருந்து இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பாப்புலேஷனை பேஸ் பண்ணி எங்க அதிகமா வருமோ அந்த ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுதான் நமக்கு 2001 பாப்புலேஷன் கடைசியா எடுத்தது. கான்ஸ்டியூஷன் பவுண்டரிஸ் வந்து சொன்னது. புரியுதா? அதுதான் 87th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2003. இதே நமக்கு ஆக்ட் எல்லாம் கொண்டு வந்தாங்க டீலிமிட்டேஷனுக்கு. படிச்சிருக்கீங்களா? என்ன ஆக்ட்? ஃபர்ஸ்ட் டைம் டீலிமிட்டேஷன் ஆக்ட். அதாவது ஒன்றும் இல்லைங்க, இதெல்லாம் ரொம்ப யோசிக்கலாம் வேணுங்க. பாப்புலேஷன் எப்போ எடுத்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சென்சஸ்? இந்தியா சுதந்திரத்துக்கு அப்புறம் 1951 ஆக்ட் எந்த வருஷம்? 1952. அதுக்கப்புறம் 61ல எடுத்திருந்திருப்பாங்க. இங்க ஆக்ட் கொண்டு வந்தது 63யா 2ஆ 3ஆ? 62வா? சரி. அதுக்கப்புறம் 72. 72. 71. ஓகே. 62வா 63யாங்க? 2 தான் சார். எல்லாமே 2 தான் வரும். Act is 62. எல்லாமே 2 தான் வருமா? ஸ்கூல் புக்ல வந்து 52ல 63, 73, 2002 தானே சார் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்ல வந்து 52, 63, 73, 2002 அப்படின்னு கொடுத்துருந்துருப்பாங்க. 2002. சரி, அந்தந்த பாப்புலேஷன் இயரை வச்சு அப்படியே எடுத்துக்கோங்க. டீலிமிட்டேஷன் ஸ்கூல் புக்ல இருக்க டேட்டாவும் பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் 4 டீலிமிட்டேஷன் கமிஷன் போட்டிருந்திருப்பாங்க. கடைசியா போட்டது 2002. யாரு? குல்தீப் சிங்கா? அவரா? கரெக்டா? தெரியல சார். தெரியலையா? இதெல்லாம் என்ன படிக்கலையா? இதெல்லாம் நாங்க எதுக்குங்க படிக்கிறோம் அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க சார். ஜஸ்டிஸ் குல்தீப் சிங். ஓகே. அவருடைய ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் பிரிச்சிருந்திருப்போம். இது ஜெனரல் கான்ஸ்டிடுவன்சி எவ்வளோ இருக்கும் சென்ட்ரல்ல? எஸ்சிஎஸ்டி எவ்வளோ? தெரியலையா? 84ஆ? எஸ்டி 47ஆ? கரெக்டா? நமக்கு கம்யூனல் கான்ஸ்டிடுவன்சிஸ் வரும். ஜெனரல் வந்து மீதி இருக்கிறது ஜெனரலுக்கு எடுத்துக்கோங்க. சரி, இங்க வந்து 52 எலெக்ஷன் பத்தி சொல்லியிருக்காங்க. ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் 1951. நமக்கு அப்பதான் ஒவ்வொன்றா எலெக்ஷன்லாம் நடந்து முடியுது. கூட்டணி வந்து வச்சிருந்தாங்க, நமக்கு தெரியும். எல்லாருமே வந்தாங்க. இதுல
ஒவ்வொருத்தர் கூட்டணி சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் இருந்துச்சு, இந்திய கம்யூனிஸ்ட், டிஎம்கே சப்போர்ட்டோட, டி பிரகாசத்தோட என்ன கட்சி? கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சி அப்படின்னு சொல்றாங்க, டி பிரகாசத்தோடது. அடுத்து ரங்கா அப்படிங்கிற ஒருத்தரோடது கிருஷிகார் லோக் கட்சி அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பார்ட்டி, எல்லா பார்ட்டியும் எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. இந்த எலெக்ஷன்ல டிஎம்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருக்காரு. ஆனாலும் காங்கிரஸை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிஎம்கேவும் கம்யூனிஸ்டும் கூட்டணிலாம் வச்சிருந்திருப்பாங்க. பெரியாருடைய திராவிடர் கழகமும் கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிருந்திருப்பாங்கல்ல, அவங்களும் பார்ட்டிக்குள்ள வர ஆரம்பிச்சிருவாங்க. கம்யூனிஸ்ட் வேட்பாளர்கள் அவங்களுக்கு பெரியாரும் சப்போர்ட் பண்றாரு. அப்ப எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. இதுல கடைசியா யாரு இவரு நீதி கட்சி நின்னுச்சா எலெக்ஷன்ல? நீதி கட்சி பாருங்க, அப்ப வரைக்கும் இருந்திருக்கு, பின்னாங்களாம். ஓகே, பிடி ராஜன் தலைமையில நின்னாரு அப்படின்னு சொன்னாங்க, பிடி ராஜன். சரி, அதுக்கப்புறம் இந்த தேர்தல்ல காங்கிரஸுக்கு பின்னடைவு தான் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. 52 எலெக்ஷன்ல குமாரசாமி ராஜா எந்த தொகுதியில நிப்பாரு? ஸ்ரீவில்லிபுத்தூர். ஜெயிச்சிருவாரா? ஆ அப்படியா? இல்லை ஜெயிக்கலையா? சார். ஓகே, அங்கேயே நம்ம படிச்சோம். கடைசியா அவருடைய தொகுதியிலே தோத்து போயிடுவாரு அப்படின்னு படிச்சுட்டு தான் லெசனை முடிச்சோம். ஓகே, அப்ப குமாரசாமி ராஜா ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி, அவருடைய தொகுதியிலே தோத்துறாரு. அவருடைய அமைச்சர்களா இருந்த டி பிரகாசம் துறைமுகம் தொகுதியில தோத்து போயிடுறாங்க. எல்லாருமே தோத்துதான் போறாங்க. ஓகேவா? அருப்புக்கோட்டையிலிருந்து முத்துராமலிங்க தேவரா, வண்ணாரப்பேட்டையிலிருந்து ஜீவானந்தம்மா, ராமமூர்த்தி, இவங்கெல்லாம் வின் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. நமக்கு இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லாத கதை தான். நமக்கு காங்கிரஸ் எவ்வளவு இடம் வின் பண்ணாங்க? 152 இடங்கள்ல மட்டும்தான் வின் பண்ணாங்க. ஆனாலும் மெஜாரிட்டி கிடைக்கல. அறுதி பெரும்பான்மை அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்படின்னு என்னங்க? அறுதி பெரும்பான்மை, சிம்பிள் மெஜாரிட்டின்னு என்ன, ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு என்ன? சார் வந்திருக்கிறவங்கள 50%க்கு மேல சப்போர்ட் கிடைச்சதுன்னா சிம்பிள் மெஜாரிட்டி சார். சிம்பிள் மெஜாரிட்டி. ஓகே, மினிமம் எவ்வளவு வரணும்? அதாவது ஒரு பார்லிமெண்ட்ரி செஷன் நடக்கணும் அப்படின்னா அதான் சார், இப்போ 300 பேர் வந்திருக்காங்கன்னா 151 பேர் வேணுங்க சார். இல்ல, செஷன் நடக்கணும்னாலே எவ்வளவு பேர் வரணும்? இது 10% அப்படின்னா 110 55 பேர் சார். 55. ஓகே, இது ராஜ்யசபா? ராஜ்யசபால 25 பேர். அது 25. ஓகே, 25. சரி, அந்த கோரம்லாம் பண்றாங்களா, இதுக்கு என்ன மெஜாரிட்டி இருக்கணும்? இதை கரெக்ஷன் பண்ணணும்னா 10-1 தானே சார்? 1/10. அது ஓகே, 1/10 இருக்கணும். இதை எனக்கு 20% சேஞ்ச் பண்றேன் நான். அப்பனா நான் என்ன பண்ணணும்? சிம்பிள் மெஜாரிட்டி யூஸ் பண்ணணுமா, ஸ்பெஷல் மெஜாரிட்டி யூஸ் பண்ணணும்? கோரம் மாத்தணும்னு கேக்குறீங்களா சார்? ஆமா. தெரியலைங்க சார். ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஏன் ஸ்பெஷல் மெஜாரிட்டி? ட்ரிபிள் ஏ. கெஸ். சரி, யோசிங்க. ஸ்பெஷல் மெஜாரிட்டி யூஸ் பண்ணணுமா? அந்த அளவு சிம்பிள் மெஜாரிட்டி அதுக்கான ப்ரொசீஜர் இதுக்கான யோசிங்க. சிம்பிள் மெஜாரிட்டியே போதும்ல? ஆமாங்க சார். ஏன்னா ஒரு சில கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டே சிம்பிள் மெஜாரிட்டில பண்றாங்க இல்லைங்களா? சிம்பிள் மெஜாரிட்டி நம்ம ஸ்டேட் பிடிக்கிறது சிம்பிள் மெஜாரிட்டியே போதும். நமக்கு எப்போ ஸ்பெஷல் மெஜாரிட்டி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் டெப்த்தாக போகும்போது அதுக்கு போவோம். அதே கூட்டாட்சி ரிலேட்டடாக நம்ம வருது அப்படின்னா, பிரசிடென்ட்டோட எலெக்ஷனில், அட்மினிஸ்ட்ரேஷன் ரீஃபார்ம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்ல நமக்கு இப்போ ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்கல்ல, ஜிஎஸ்டி கொண்டு வந்தது எல்லா மாநிலங்களும் இன்வால்வ் ஆனாங்க. அதனால அவங்கக்கிட்ட ஒரு 50% மாநிலங்களுடைய சட்டமன்ற ஒப்புதல் தேவைப்படும். பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல 50% ஸ்டேட்டு, ஸ்பெஷல் மெஜாரிட்டி எல்லாமே தேவைப்படும். சரியா? ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு என்னது? சிம்பிள் மெஜாரிட்டி கரெக்டு.
சார் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்றது மேட்டர் இல்ல, மொத்த பேத்துல 50%க்கு மேல சார். அப்ப 2/3 சொல்றது 2/3 புரியலைங்க சார். ஸ்பெஷல் மெஜாரிட்டில 2/3 தானே வரணும் இல்லையா? சிம்பிள் மெஜாரிட்டிக்கு வந்திருக்கவங்கள 50% ப்ளஸ் 1 இருந்தா போதும். ஸ்பெஷல் மெஜாரிட்டிக்கு 2/3, அதுக்கப்புறம் அதுல 50% எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் தான் ப்ரொசீஜர் வரும். கவர்னரை பிரசிடென்ட் மாதிரியே அப்பாயின்ட் பண்ணலாம்னு ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணார். யாரு? ரிமூவல் ஆஃப் கவர்னர் வந்து பிரசிடென்டோடைய மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்திருப்பார். யாரு? பொஞ்சுக்குழு. குழு தானே சார்? ஆமா, கவர்னர் அப்பாயின்ட் பண்றது நமக்கு ரிமூவ் பண்றது அவ்வளவு சீக்கிரம் ரிமூவ் பண்ண முடியாது. பிரசிடென்ட் மாதிரி மாத்திடுங்க அப்படின்னு பூஞ்சி கமிஷன் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்திருப்பார். நம்ம சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனுக்காக முதலா போடப்பட்ட குழு என்னது? ராஜமன்னர் சார். ராஜமன்னார் 1969. அதுக்கப்புறம் சர்க்காரியா சார்? சர்க்காரியாவா? இடையில வேற எதுவும் போடலையா? அனந்தபூர் சாஹிப் 73. 73. அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால் 77. 77. அதுக்கப்புறம் சர்க்காரியா 1983. அப்புறம் வெங்கட செல்லையா 2000. பொஞ்சுக்குழு 2007. வெங்கடச்செல்லையா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் கமிஷன் போட்டு அதுக்காக போட்டாங்க. இல்ல ஃபண்டமெண்டல் ஓகே, ஃபண்டமெண்டல்னா எதுக்கு? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வர்மா அது சொல்ல வந்துட்டேன் சார் தெரியாம. 50 years ஆயிடுச்சுன்றதுனால அதை ரிவ்யூ பண்ணணும். கான்ஸ்டியூஷன் ரிவ்யூ பண்றதுக்கு வர்மா வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல என்னென்ன ஆக்ட் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு 199 போட்டு வந்திருப்பாங்க. அதுவே வெங்கடாச்சலையா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்க்காக கிடையாது. கான்ஸ்டியூஷன் வந்து 50 years கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதனால 2000ல கான்ஸ்டியூஷன் ரிவ்யூ பண்ற ஒரு கமிட்டியை தான் போட்டு வந்திருப்பாங்க. ஆனா அது சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு வரக்கூடாது, எடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஏஆர்சி நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷனும் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் தான் வரக்கூடாது. அவங்க அதை பத்தி அவங்களுடைய ரிப்போர்ட் கொடுக்கும் போது ஒரு சில அறிக்கைகள் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் பத்தி சொல்லியிருக்காங்க. அதனால வெங்கடாச்சலையா அதுல வரும். ஒரு அந்த அதே மாதிரி தான் ஏஆர்சியும் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசியிருந்திருப்பாங்க. அதனால அதுல சேர்த்துவாங்களே தவிர நம்ம சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனுக்குன்னா இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ராஜமன்னார் இது போட்டாங்க. இப்போ வந்து குரியன் ஜோசப் சொல்லியிருக்காங்க சுயாட்சிக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அங்கன்னா இவங்க தான் சர்க்காரியாலும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது நிர்பயா ஃபண்டு அதுவும் யார் ரெக்கமெண்ட் பண்ணா? எப்போ கொண்டு வந்தாங்க நிர்பயா ஃபண்டு? 2013 வர்மா கமிட்டி சார். வர்மா கமிட்டி, அதே வர்மா கமிட்டி தான் நமக்கு டியூட்டிஸ்க்கும் என்னென்ன ஆக்ட் எல்லாம் டியூட்டிஸ்குள்ள வரும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க 1999ல. அதுவும் வர்மா கமிட்டி தான். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சோஷியல் இஷ்யூஸ்ல படிச்சிருந்தோம். சரி, ஓகே. அப்ப இங்க முக்கியமான பர்சன்ஸ் எல்லாமே காங்கிரஸ்ல தோத்துட்டாங்க. 152 பிளேசஸ் வந்து வின் பண்ணாங்க. இருந்தாலும் தனி பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு சர்ச்சையில தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் கூட்டணி எல்லாம் வச்சிருந்திருப்பாங்க. கிசான் மகதூர் பிரஜா கட்சி யாருடையது? பிரகாசம். யாரு? பி பிரகாசம் சார். பி பிரகாசம் அமைச்சிருப்பாரு. யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அதாவது இவங்க எல்லாம் சேர்ந்து ஐக்கிய ஜனநாயக முன்னணி அப்படிங்கிற கூட்டணியை உருவாக்கி, இந்த கூட்டணியில அந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருந்துச்சுல, கம்யூனிஸ்ட் இருந்தாங்க, உழைப்பாளர் கட்சின்னு ஒண்ணு இருந்துச்சு, காமன்வெல்த் கட்சி, சுயேட்சை, இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருந்தாங்க. இவங்களுக்குள்ள ஒரு திட்டம் காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க? பி பிரகாசத்தை இவரை அடுத்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஆனா நடந்துச்சா? நடக்கல. மறுபடியும் யாரு தான் வந்தா? நம்ம
ராஜாஜி தான் வந்திருப்பார். காமராஜர் மக்கள் செல்வாக்கு இருந்துச்சாம், காங்கிரஸ் தலைவரா இருந்தாராம். இருந்தாலும் அவருக்கு தமிழ்நாட்டுல சிஎம் ஆகிற வாய்ப்பு இருந்துச்சு. இங்க யாரை ஆக்கணும்னு நினைக்கிறாங்க? ஆந்திர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வந்து இந்த சஞ்சீவ ரெட்டி வந்து ராஜாஜியை மறுபடியும் சிஎம் ஆக்கிட்டாராம். சரி, ராஜாஜி சிஎம் ஆயாச்சு. அதுக்கு சப்போர்ட் பண்ணது சி சுப்பிரமணியம். சி சுப்பிரமணியம். ஓகேவா? அப்ப எல்லாரும் ராஜாஜியோடைய பேர் முன்மொழிகிறாங்க. இவர் தான் மறுபடியும் காங்கிரஸ் உடைய தலைவர் ஆகுறாரு. அங்கிருந்து இங்க வந்தாரு, மறுபடியும் சிஎம் ஆயிட்டாரு. எல்லாத்தோடைய சப்போர்ட் வாங்கி சிஎம் ஆயிட்டாரு இவர். ஆனா ராஜாஜி வந்து எதுல வந்தாரு? மக்கள் ஓட்டு போட்டு வந்தாரா? கவுன்சில் மூலியமா வந்திருப்பாரா? சரி, இதுல உங்களுக்கும் நேருக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடும் வரும். ஏன் அப்படின்னா மக்களுடைய தேர்வா தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்திருப்பாரு. ஆனா இவர் அப்படி வரமாட்டார். ஓகேவா? தேர்தல் எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு மக்கள் ஓட்டு போட்டு அதுக்கப்புறம் தான் சிஎம் ஆகணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா இவர் அதை நேரு சொன்னதை ஃபாலோ பண்ணியிருந்திருக்க மாட்டாரு. எலெக்ஷனை மீட் பண்றதுக்கு தயாரா இல்லை. ஏன், என்ன சொல்றாரு, என்ன ரீசன்? இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலாக இருந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு விரும்ப போட்டியிட போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அது இவர் யாரு சொல்லியிருக்கா? சி சுப்பிரமணியம் சொல்லியிருக்காரு. ஓகேவா? அதுக்கப்புறம் அப்போதைய கவர்னர் ஸ்ரீ பிரகாஷா இருக்காராம். அவர் தான் வந்து ராஜாஜிய சட்டமன்ற மேலவை உறுப்பினரா நியமிச்சு இவரை சிஎம் ஆகுறார். ஓகேவா? அப்ப இது யாருக்குமே பிடிக்கல. இதுதான் கருத்து வேறுபாடு உருவாகுது நேருவுக்கும் நம்ம ராஜாஜிக்கும். கடைசியா இதுவே என்ன ஆயிடுச்சு? காமராஜர் சிஎம் ஆகலாம் அப்படின்னு இருப்பாரா இந்த டைம்ல? 52ல 37ல யாரு சிஎம் ஆகுறது? எலெக்ஷன் அந்த தொகுதி என்ன தொகுதி? யாருடைய தொகுதி? சத்தியமூர்த்தி. சத்தியமூர்த்தி. அப்ப அவரை விட மாட்டாரு. சத்தியமூர்த்தியை விடாம இவர் அந்த தொகுதியை வாங்கி இவரு சிஎம் ஆயிடுவாரு. இப்ப காமராஜர் ஆக வேண்டியது இவர் என்ன பண்ணிட்டாரு? மேலவை மூலியமா எல்லாத்தோடைய ஆதரவு வாங்கி இவரு சிஎம் ஆயிட்டாரு. இங்க என்ன ஆகுது? காமராஜருக்கும் ராஜாஜிக்கும் இங்கதான் நிரந்தர அரசியல் பகையா உருவாச்சா? அங்கேயாவது குருவுக்கு, இங்க இவருக்கே வந்து சிஎம் ஆக விடாம விட்டுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இவரை ஆட்சி அமைச்சிருவார். இதை என்ன சொல்றாங்க? அரசியல் சட்ட தவறான நடைமுறையை வந்து முன்மாதிரியா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. எதேச்சதிகார செயலா இருக்குது ஆளுநரோடது. ஏன்னா இவரு மேலவை மூலியமா இவர் வந்திருக்காரு இப்படின்னு சொல்றாங்க. நம்ம கான்ஸ்டியூஷன்ல இருக்கா மேலவையில இருந்து சிஎம் ஆக கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்மெண்ட்ல என்ன சொல்லியிருந்திருப்பாங்க? உறுப்பினரா இல்லைனாலும் பிஎம் சிஎம் ஆகலாம். எவ்வளோ நாள் டைம்? 6 மாசம் சார். 6 மாசம். 6 months. மெஜாரிட்டி இல்லைன்னா 1 மாசமா சார்? 1 month. 1 monthக்குள்ள அவங்க மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணிட்டு ஆட்சி அமைக்கலாம், கண்டினியூ பண்ணலாம். இல்லைன்னா ஆட்சியை கலைச்சு விட்டுருவாங்க. அதே அவருக்கு அவர் எம்பியாவோ எம்எல்ஏவோ இல்லை அப்படின்னா 6 month டைம் இருந்திருக்கும். சரி, அப்ப ஸ்ரீ பிரகாஷ் அவர் தான் கவர்னர். 1952 ஏப்ரல் 1 தான் ஆட்சி அமைக்கிறாரா? நமக்கு அந்த இதெல்லாம் வேணாம், யார் யாரு உள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வேணாம். சிவசண்முகம் பிள்ளை தான் வந்து பேரவைத் தலைவராக இருக்காராம். அது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, அதுவே தேவையில்லை. நம்பிக்கை தீர்மானம் 1952 மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்துச்சாம். அதுக்கப்புறம் ராஜாஜி வந்து கட்சி தாவல் யுக்திய கையாண்டார் அப்படின்னு சொல்றாங்க. கட்சி தாவல் பண்ணலாமா? உடையறப்ப பண்ணலாம் சார். அப்ப பீரியட் நமக்கு எப்போ வந்துச்சு கட்சி தாவல்? 85 சார். எத்தனாவது அமெண்ட்மெண்ட்? 85. 52 1985ல வந்துச்சு. 52. ஓகே, முதல்ல அதுக்கு முன்னாடியே கட்சி தாவல் இருந்த ஸ்டேட் மேற்கு வங்கம். காஷ்மீர் இல்லையா? இந்தியால தெரியல. எத்தனாவது அட்டவணை நமக்கு ஷெட்யூல் இருக்கா? 10. 10. ஓகே, அமெண்ட்மெண்ட் 52. 91st இல்ல, திரும்ப 2003. திரும்ப திரும்ப ரெண்டாவது டைம் பண்ணது 2003. 91st அமெண்ட்மெண்ட் 2003. ஓகே, அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது பண்ணிருக்காங்களா 91st?
இல்லையா? சரி, ஃபர்ஸ்ட் கட்சி தாவல் கொண்டு வந்தது ஆன்டி டிஃபெக்ஷன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகேவா? வெஸ்ட் பெங்கால் வந்து ரெண்டாவது. இன்னைக்கு பிஎஸ்எல்வி 62 லான்ச் பண்ணாங்க. சக்ஸஸ் ஆயிடுச்சா? இல்ல No. சார். இல்ல. எவ்வளோ ராக்கெட் அதில் எவ்வளோ சேட்டலைட்ஸ் அனுப்பிச்சாங்க? 16. 16. யாரு இஸ்ரோவுடைய ஹெட் தலைவர் சேர்பர்சன்? நாராயணனா சார்? நாராயணன். இந்த வருஷம் ஏபிஜே அவார்டு வாங்குறது ஏபிஜே அவார்டு வாங்கினது முதல் டைம் 2015 கொடுத்தாங்களா ஏபிஜே அவார்டு? முறையா யார் வாங்கணும்? வளர்மதி. அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவார்டு வாங்கி இருந்திருப்பாங்க. இந்த வருஷம் வாங்கினது நாராயணன். 11வது தலைவரா நாராயணன்? பார்த்து வச்சுக்கோங்க. சரி, இப்ப இதுல நம்ம நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வராங்க. இவர் கட்சி தாவல். அப்போதைக்கெல்லாம் கட்சி தாவல்லாம் கிடையாது, பண்ணலாம். இதுல யாருக்கு அமைச்சரவை கொடுக்குறாரு அப்படின்னா, மாணிக்கவேலு நாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு அமைச்சரவை கொடுக்குறாரு. அப்படியே ஒவ்வொருத்தரா இங்க எஸ் ராமசாமி படையாட்சி அப்படின்னு ஒருத்தர் கொடுத்துருக்காங்களா, தலைமையிலான தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி. ஒரு டைம் கேள்வி கேட்டிருந்திருப்பேன். என்னன்னா, அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அப்படிங்கிற பிரிவை ராமசாமி படையாட்சி தான் வந்து கேட்டிருந்திருப்பார் முதல் டைம். ஓகேவா? அதுக்கப்புறம் எம்பிசி பிரிவு வந்து உருவாயிருந்திருக்கும். அப்ப அவருடைய தலைமையிலான தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி, அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக்கோடைய சப்போர்ட் எல்லாமே காங்கிரஸுக்கு இருந்துச்சு. அப்ப எல்லாத்தோடைய சப்போர்ட்டோட சரி கட்சி தாவலா பண்ணி எப்படி ஆட்சி நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்தாச்சு. சட்டப்பேரவையோட முன்னவர் யாரு, நம்ம சி சுப்பிரமணியம் இருந்தாராம். நம்பிக்கை தீர்மானத்தை விவாதத்துக்கு கொண்டு வந்து கடைசியில் அது என்ன ஆகும், நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. 151 வாக்கு வித்தியாசத்துல நிறைவேறிடுச்சோம். நமக்கு நோ கான்பிடன்ஸ் மோஷன் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது யாரு பார்த்தோம்? வனக்கல் அரசுக்கு எதிராக கொண்டு வந்திருப்பாரு சிஆர் ரெட்டி. சிஆர் ரெட்டி வந்து கொண்டு வந்திருப்பாரு. இங்க வந்து இதுதான் சுதந்திர இந்தியால முதல் முறையா கொண்டு வரப்பட்ட நம்பிக்கை தீர்மானம். புரியுதா? அது வந்து நோ கான்பிடன்ஸ் மோஷன். ஆனா அது வந்து இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி. இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் நோ கான்பிடன்ஸ் மோஷனை நம்ம நேரு ஃபேஸ் பண்ணது ஜேபி கிருபாலினி வந்து கொண்டு வந்தது 1963 63. ஓகேவா? இது வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். அதே நம்பிக்கை தீர்மானம்னா நம்ம ராஜாஜிக்கு கொண்டு வந்தது தான் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம். இப்போ தமிழ்நாட்டில் கட்சி தாவலும் இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இப்போதான் கிடைக்குதும். ஓகேவா? அப்போ கட்சி தாவல் இங்கே தான். இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்க, அரசியல் சாணக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருக்கிற இடத்துல இருந்து ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு மாறுறது, மற்ற கட்சி இழுக்கிறது, இதெல்லாம் தான் நமக்கு அரசியல் சாணக்கியம்னு சொல்லியிருக்கு. அடுத்து வழக்கம் போல என்ன பிரச்சனை, நமக்கு உணவுப் பொருள் தட்டுப்பாடு எப்படி ஓமந்தூரார் பீரியட்ல அதுக்கு முன்னாடி இருந்து அப்படியே கண்டினியூ ஆச்சோம். குமாரசாமி பீரியட்ல எல்லாமே அவங்களும் வந்து நிறைய பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. இருந்தாலும் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். இங்கேயும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. ஏன்னா அப்போதைக்கு நமக்கு இதெல்லாம் கிடையாது, 5 இயர் பிளான்லாம் கிடையாது. இப்போதானே 5 இயர் பிளான் 51ல தானே கொண்டு வந்தாங்க ஓரளவு. அதுக்கப்புறம் ஊழல் கட்டுப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நியாய விலை கடைகள் மூலியமா பொருட்கள்லாம் விநியோகம் பண்ணி ஆரம்பிச்சாங்க. பிடிஎஸ் எப்போ கொண்டு வந்தாங்க நமக்கு இந்த கான்செப்ட்? 47 ரேஞ்சா? இப்போதான் தான் அந்த ரேஞ்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாயிட்டு இருக்கு. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் தான் நம்ம பிடிஎஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்தோம். டோட்டல் ப்ரெக்யூர்மெண்ட் பாலிசி, முழு கொள்முதல் கொள்கை. விவசாயிகள்கிட்ட அவங்க கிட்டையும் பிரச்சனை ஆகுது, இவ்வளோ பிரச்சனை. அப்போ உணவு கட்டுப்பாடுகள் இருந்துச்சு, அதை எல்லாத்தையும் நீக்கி டோட்டல் ரீகண்ட்ரோல், அதாவது எல்லா கட்டுப்பாடையும் நீக்கிட்டாராம். அப்போ உணவுப் பொருள் என்னென்ன கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சிருந்தாங்களோ எல்லா பொருளுக்கும் நீக்கிட்டாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு அனுமதிச்சாங்க. உணவு சந்தை சுதந்திரமா செயல்பட விட்டாராம். அப்ப இதுதான் கொஞ்சம் கொஞ்சமா கள்ளச்சந்தையோட கதவுகள்லாம் மூட ஆரம்பிச்சாரு. அப்ப ராஜாஜி பண்ணது இது ஒரு பொருளாதார அதிசயம் அப்படின்னு சொல்றாங்க.
இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ண ஆரம்பிச்சார். சரி, அதுக்கப்புறம் அந்த இடைத்தேர்தல் அந்த கதையெல்லாம் நமக்கு எதுவுமே வேணாம். நமக்கான கண்டென்ட் மட்டும் படிங்க. இந்த புக்ல நம்ம இருக்கும் ஸ்டோரி இருக்கும், நிறைய ஸ்டோரி, அவ்வளோலாம் நம்ம படிக்க தேவையில்லை. கம்யூனிஸ்டுகளை ஃபர்ஸ்ட் எதிரி அப்படின்னு சட்டப்பேரவையில் அறிவிச்சாங்க. ஆனா யாரோட கூட்டணி வச்சாரு அதுக்கு முன்னாடி? எல்லாத்தோடய சேர்ந்து கூட்டணி எல்லாம் வச்சிருந்திருப்பார். இதுக்கப்புறம் டி பிரகாசம் சிஎம் ஆனதுல இருந்து காங்கிரஸ்காரர்கள் எது பவர் புரோக்கர்ஸ் செயல்பட ஆரம்பிச்சாங்களாம். நிறைய செயலகத்துக்கு செக்ரட்டரிக்கே வந்து நிறைய கட்சிக்காரர்களோட சேர்ந்து அமைச்சர்கள் எல்லாருமே ஒன்னா இது பண்ணி இருந்திருப்பாங்க. அதை எல்லாத்தையும் என்ன பண்ணார், முடிவு கட்டினவர் யாரு? ஓமந்தூரார ட்ரை பண்ணி இருந்திருப்பாரு. குமாரசாமி ராஜாவும் ஊழல் நடவடிக்கைகளை எடுத்து இருந்திருப்பாரு. அதை ஃபுல்லா முடிவு கட்ட நினைச்சவரு ராஜாஜியம். ஏன் என்ன பண்ணாரு, செக்ரட்டரிக்கு வந்து அதிகாரிகளை கட்சிக்காரங்க யாருமே காங்கிரஸ் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப பிரச்சனைகளை யாரு மூலியமா சொல்லணும், கட்சிக்காரர் மூலியமா சொல்லக்கூடாது. என்ன பிரச்சனையா இருந்தாலும் மினிஸ்டர்ஸ் மூலியமா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த ஸ்ட்ரிக்டா மாத்தினது ராஜாஜி தான். சரி, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் மூலியமா காங்கிரஸ் இருந்து எழுத்து மூலமா வராத எந்த ஒரு அப்ளிகேஷனையும் அக்செப்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு. அப்ப இவ்வளோ அட்மினிஸ்ட்ரேஷன் ரீஃபார்ம் வந்து ராஜாஜி கொண்டு வந்திருக்காரு. பவர் போக்கஸை மொத்தமா குறைச்சிட்டாரு. அப்ப ராஜாஜியோடைய சீர்திருத்தம்னா இதுக்கப்புறம் வந்த, ஏன் இவருக்கே கூட வச்சுக்கோங்களேன், காமராஜருக்கே வந்து அதுதான் முன்னோடியா இருந்திருப்பார் ராஜாஜி. அதாவது ஆட்சியில அட்மினிஸ்ட்ரேஷன்ல கொண்டு வந்தது, இந்த மாதிரி ரீஃபார்ம் கொண்டு வந்ததுல. அப்ப எல்லாத்துக்கும் இதுக்கு அப்புறம் வந்தவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா ராஜாஜி இருந்தாராம். அதுக்கப்புறம் உணவுப் பொருள் மீத கட்டுப்பாடுகள் நீக்கினவனே விவசாயிகள் பிரச்சனைக்கு முன்னுரிமை கொடுத்திருக்காரு. காவிரி, நம்ம காவிரி பகுதியில ஆந்திரா, கோதாவரி, கிருஷ்ணா எல்லா நதிகள் நீர்ப்பாசன வசதிகளா ஓரளவு கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு நம்ம படிச்சிருக்கோம்ல, எந்த நதியை முதல்ல இணைச்சது இந்தியால? கிருஷ்ணா கிருஷ்ணாவும் கோதாவரியும் 2017 சார். 2017. இந்தியால ஃபர்ஸ்ட் திட்டம் எது? கென் பெட்வா 1980. 2024 கேபினெட் வந்து ஒப்புதல் கொடுத்திருந்திருப்பாங்க. சரி, அப்ப கிருஷ்ணா கோதாவரி இந்த சைடு இருக்க நீர்ப்பாசன வசதிகள் இருக்கிற பக்கம், காவிரி இந்த பகுதிகளில் விளைச்சல்லாம் கரெக்டா தான் வருதா. ஆனா என்ன பிரச்சனை, நிலப்பிரபுக்கள் வந்து பிரச்சனை இருக்கு. ஜமீன்தாரர்கள், குத்தகைதாரர்கள் இவங்க எல்லாமே விவசாயிகள்கிட்ட நிறைய சுரண்ட ஆரம்பிக்கிறாங்க. கிராப் ஷேரிங், அப்போ உழவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாம இருக்கு. அப்ப அதுக்குதான் என்ன பண்ணியிருந்திருப்பாரு, டெனன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கொண்டு வந்திருப்பார். ஓகேவா? அந்த விவசாயிகளுடைய பிரச்சனைகளுக்காக 2 கொள்கையை வந்து கொண்டு வராரு. உழவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் சட்டத்துல, அவங்களுக்கு எவ்வளவு குத்தகை கொடுக்கணும், அந்த டெனன்ஸ் வந்து எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வரம்பு நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 கொள்கையை அறிவிக்கிறார். அப்ப அதுல ஒண்ணுதான் நமக்கு என்னது, டெனன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், உழவர் பாதுகாப்பு சட்டம்னு சொல்லுவாங்க. உழவர் கடன் தள்ளுபடி பண்ணுவாரா? உழவருக்கு நிறைய பண்ணி இருந்திருப்பாரு ராஜாஜி. முதல் பீரியட்ல உழவருக்கு கடன் தள்ளுபடி பண்ணி இருந்திருப்பாரா? 1938 பண்ணியிருந்திருப்பார். டெப்ட் ரிலீஃப் ஃபண்டுன்னு சொல்லி இருந்திருப்பாங்களா, ஆக்ட்னு கொண்டு வந்திருப்பாங்க. 1938 கொண்டு வந்தாங்க. சரி, அப்ப டெனன்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கொண்டு வந்துறாரு. அதுக்கப்புறம் குத்தகை கூட விகிதம் செலவு போக உழவருக்கு 40%, நிலச்சொந்தக்காரருக்கு 60% கொடுங்கன்னு சொல்லியிருந்திருப்பார். அப்ப ஓரளவு அந்த மெயினா அந்த டெல்டா ஏரியால தஞ்சாவூர்ல கம்யூனிஸ்டுகளுடைய ஆதிக்கத்தை குறைச்சாருன்னு சொல்றாங்க. கைத்தறி நெசவாளர்களுடைய பிரச்சனையும் தீர்த்து வச்சாராம். ஏன்னா அந்த சைடு கைத்தறி நெசவாளர்களுடைய தொழில் நிறைய இருந்துச்சு. அப்ப அதனால அவங்களுக்கு நிறைய ஹேண்ட்லூம் போர்ட்ஸ் வந்து தொடங்கினார். கைத்தறி வாரியங்கள் தொடங்கினாரு. கதர், இந்த கிராம தொழில் காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் அமைச்சாரு, காந்தியோடைய கொள்கை. அதுக்கப்புறம் அந்த கைத்தறி துணிகளுக்கு ரீபேட்ஸ், நம்ம டிஸ்கவுண்ட்லாம் வந்து தள்ளுபடிகள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாராம். விசைத்தறி அவங்கள, அந்த உரிமையாளர்கள் அவங்களையும் வந்து பாதுகாத்ததுனால ராஜாஜியோடைய ஆட்சி காலம் என்ன சொல்றாங்க, கைத்தறி நெசவாளர்களுடைய பொற்காலம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இவ்வளோ ஓகே, இது வரைக்கும் ஏதாவது நல்ல நல்ல திட்டங்கள்லாம் போயிட்டு இருக்கு. திடீர்னு என்ன ஆகுது, நமக்கு பீகார் எப்படி வங்காளத்திலிருந்து பிரிச்சாங்களோ அதே மாதிரி ஒடிஷா அந்த மாதிரி எல்லாம் மொழி அடிப்படையில தனித்தனியா பிரிஞ்சிருக்கும். அதே நம்மளுடைய காங்கிரஸ்லயும் 1920கள்ல இருந்தே மொழி வாரியான மாகாணங்கள் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. 1928 ரிப்போர்ட்லயும் சொல்லியிருந்திருப்பாங்க. இங்கேயும் பிரச்சனை ஆரம்பிக்குது. நமக்கு மொழி வாரியான மாகாணங்கள் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. உண்ணாவிரதம் இருந்தாரா யாரு?
பொட்டி ஸ்டீல். சங்கரலிங்கனார். இங்க வந்து சங்கரலிங்கனார், அங்க வந்து பொட்டி ஸ்ரீராமலும். அதுக்கு முன்னாடி சுதந்திர தினத்தன்னையே பாருங்க, 1951லயே சுதந்திர தினத்தன்னைக்கு சீதாராம் சாகும் வரைக்கும் உண்ணாவிரத்தை அறிவிச்சாராம். நாடு பிரிவினை, இந்திய பிரிவினை பாதிக்கப்பட்ட அந்த இந்திய தலைவர்களாம் நாட்டு ஒற்றுமையை மனசுல வச்சு என்ன பண்றாங்க, மொழிவாரிய தாமதப்படுத்திட்டே வந்தாங்க. ஆந்திரால எல்லாருமே கோபப்பட ஆரம்பிச்சிட்டாங்களாம். 51ல சுதந்திர தினத்துல சீதாராம் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறாரு. ஆனா யாரு வேணாம்னு சொல்லிட்டாரு, வினோபா பாவே கேட்டுக்கிட்டதுனால அவரு உண்ணாவிரத்தை முடிச்சிட்டாராம். இதுக்கப்புறமும் கண்டினியூ ஆகல. அடுத்து யார் இருப்பா இவருக்கு அடுத்து? பொட்டி ஸ்ரீராமுலுவா? அவரு உண்ணாவிரதம் இருப்பாரு. அவர் இறந்து போயிடுவாரு, 58 நாள்ல இறந்துருவாரு. நிறைய எதிர்ப்புகள் வருது. முதலமைச்சர் ராஜாஜி தான், அவருக்கு தான் நிறைய எதிர்ப்புகளை ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பாரு. அந்த நேரத்துல தான் என்ன திட்டம் கொண்டு வராராம், கிருஷ்ணா பெண்ணார் திட்டமா. கிருஷ்ணா நதியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கான திட்டம், அது ரெண்டையும் இணைக்கிற மாதிரி திட்டம் கொண்டு வந்தாராம். இது என்ன பண்றாங்க, ஆந்திராக்காரர்கள் நாங்க தனியா மாநிலம் கேட்கிறோம், நீங்க கிருஷ்ணா நதியை கொண்டு போறது உங்களுக்காக எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு, இது ஒரு சூழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் கோபப்படுறாங்க. அப்ப ஆந்திரா முழுக்க சுற்றுப்பயணம் போறாராம். அப்ப அங்க என்ன பண்ணாங்கன்னா தார் வீசிட்டாங்க இவர் மேல. அது போக பொட்டி ஸ்ரீராமுலும் வந்து உண்ணாவிரதம் இருந்து இறந்தாரு. இன்னும் தீவிரமா போராட்டம் நடக்குது. இவர் அப்பதான் ஒரு சொல்லியிருந்திருப்பார், சென்னை தான் என்ன கேட்டு இருந்திருப்பாங்க அவங்களுடைய தலைநகர் பகுதியா. சென்னையா சென்னை சார்? மெட்ராஸை வந்து கேட்டு இருந்திருப்பாங்க. அப்ப அதுக்கு ஒண்ணு சொல்றாரு, தூணையும் பிடிச்சிட்டு அறையும் விட்டுட்டு வெளியே போக முடியாது, ஆனா தூணை விட்டுட்டு அறையை விட்டு வெளியேறுங்க அப்படின்னு சொல்றாரு. என்னன்னு புரியுதா? வெளியே போகணும், அந்த தூண் தான் இது மெட்ராஸா இருக்கா. அப்ப வெளியே போகணும்னு நினைச்சா போகணும், தூணை பிடிச்சிட்டு வெளியே போகணும்னா போக முடியாது, தூணை விட்டுட்டு அறையை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஏன்னா அவங்களுக்கு தனியா அங்க இருக்க ஆந்திராக்கு இங்க இருக்கிற மெட்ராஸை வந்து தலைநகரா அறிவிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல நிறைய போராட்டம் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து போராட்டம் பண்ணதெல்லாம் யாரு தலைநகர்? மாப்போசி. மாப்போசி. என்ன கட்சி அவரு? கழகம், தமிழரசு. தமிழரசு கழகம். அவரு எந்த, அதுக்கப்புறம் திருத்தணி சொல்லியிருந்திருப்பாங்களா? திருத்தணியும் போராடி இருப்பாங்க. திருத்தணிக்காக ஒரு ஆணையம் போட்டாங்களா, என்ன ஆணையம்? வடாஸ்கர் ஆணையம் சார். படாஸ்கர் ஆணையம் போட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பணிக்கர், இதெல்லாம் வந்து நம்ம அடுத்து பிரிக்கும் போது மொழிவாரிக்காக போட ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்ப திருத்தணிக்காக போட்டது படாஸ்கர். சரி, ஆனா ஒரு சிலது கைவிட்டு போயிடும், ஒரு சிலது இருக்கும். அது நம்ம தமிழ் புக்லயே தெளிவா கொடுத்துருந்துருப்பாங்க. சரி, அப்ப இவரு அந்த டைலாக் சொல்லிட்டாரு 1953ல. பிரைம் மினிஸ்டர் நேரு என்ன பண்ணிட்டாரு, நமக்கு ஆந்திரா மாநிலத்தை உருவாக்கிட்டாரு தனியா. சரி, இதுக்கு நம்ம ஆந்திரா மாநிலம் தனியா உருவாயிடுச்சு. ஆந்திரா தலைவர்கள் எது, திருப்பதியும் திருத்தணியா ஆந்திராவோட சேர்க்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. தமிழரசு கழகத்துடைய அந்த கட்சி தலைவர் மாப்போசி வந்து போராட்டம் நடத்துறாரு. படாஸ்கர் ஆணையம் அமைச்சாங்க. அதுபடி திருப்பதி அப்படிங்கிறது ஆந்திராவோட இணையணும், திருத்தணி அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட இணையணும். வடக்கு எல்லை பிரச்சனையை முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க பிரச்சனை ஆகும், அடுத்து சவுத் சைடு. அதுக்கு முன்னாடியே தொடங்கிருச்சுன்னு சொல்லுவாங்களா, 1956ல சவுத் சைடு குமரி மாவட்டம், செங்கோட்டை வட்டம், இதெல்லாமே மெட்ராஸோட இணைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மீதி இருந்ததெல்லாம் கர்நாடகா தனியா போயிடுச்சு. மலபார் வந்து கேரளா பக்கம் போயிருந்திருப்போம். ஆந்திரா வந்து தனியா நம்ம பிரிச்சு கொடுத்துட்டோம் 53ல. இவ்வளோ அப்ப சவுத் சைடும் ஓரளவு 56 ரேஞ்சுக்கு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருந்திருக்கும். ஓகேவா? அப்ப இதுல நமக்கு கல்வி சீர்திருத்தம், இன்னும் பார்ட் டைம் எஜுகேஷன், பகுதி நேர கல்வி அப்படின்னு சொன்னாராம். தொழிலும் கத்துக்கணும், கல்வி. காலையில 4 மணி நேரம் பள்ளி படிப்புல இருக்கணும், மாலையில அவனுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகுதி நேர கல்விக் கொள்கை ராஜாஜி தொடங்கினாலாம். அப்ப வந்தப்ப என்ன பண்ணாரு, ஆரம்ப கல்வி எல்லாம் மூடிட்டாரா, செலவாகுதுன்னு. அப்பதான் ஃபர்ஸ்ட் பீரியட் தானே இல்லையா, நிறைய மது விலக்கெல்லாம் கொண்டு வந்து அந்த வருவாய் இழப்பீடு எல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப பள்ளிகள்லாம் நிறைய முடிந்திருப்பாரு. இங்க வந்து காலையில 4 மணி நேரம் படிக்கணும், ஈவினிங் வந்து அவனுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கல்விக் கொள்கையை புதுசா உருவாக்குனாராம். அப்ப இது என்ன ஆகுது, மாணவர்கள் அவங்களுடைய அப்பா என்ன தொழில் செஞ்சாங்களோ அதையே கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னது. இது குலக்கல்வி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போராட்டம் நடக்குது. ஈவேரா தலைமையில திராவிடர் கழகம், அண்ணாதுரை தலைமையில டிஎம்கே, இது எல்லாமே குலக்கல்வி, ஜாதிய கல்வி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்துறாங்க.
மறுபடியும் இந்த கல்விக் கொள்கையை கொண்டு வந்தா வர்ணாசிரம முறைங்கிறது திரும்ப நிரந்தரமாவே மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றாங்க. சரி, இந்த நேரத்துல டிஎம்கே வந்து ஒரு மும்முனை போராட்டம் ஒன்று நடத்துறாங்களாம். 1953 ஜூலை 13 எல்லாமே 3-3ன்னே வருது. திமுகவுடைய செயற்குழு மும்முனை போராட்டம். ஒண்ணு குலக்கல்வி போராட்டம், ரெண்டாவது கள்ளக்குடி, இந்த டால்மியாபுரம் அப்படின்னு பேர் வச்சிருந்திருப்பாங்க, அது பேர் மாத்தணும்னு சொல்லிட்டு போராட்டம் நடக்கும். அதுக்கப்புறம் நேரு எதிர்ப்பு போராட்டம். அதே முப்பெரும் விழா எப்ப நடக்கும் திமுகக்கு இங்கே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மும்முனை போராட்டம் எப்ப நடந்துச்சு? 53. 53. முப்பெரும் விழா 73. ஓகேவா? அப்படியே ஒரு 20 இயர்ஸ் அங்கேயும் 3 வரும். அப்ப மும்முனை போராட்டம் 53, குலக்கல்வி, கள்ளக்குடி, அதுக்கப்புறம் நேரு எதிர்ப்பு போராட்டம். அங்க முப்பெரும் விழா 1973. அப்ப குலக்கல்விக்கு எதிராக ஒவ்வொருத்தர் பிரிஞ்சுக்குவாங்க. ஓகேவா? ஒவ்வொருத்தருடைய தலைமையில போராட்டம் நடக்கும். குலக்கல்வி போராட்டத்துக்கு ஈவி.கே. சம்பத், யார் இவரு? ஈவி.கே. சம்பத் யாருங்க? கட்சி தொடங்கியிருப்பாரு அதுக்கு. என்ன கட்சி? பெரியார். பெரியாரோட ரிலேட்டிவ் இப்போ கூட அந்த ஈவி.கே. இளங்கோவனுடைய அப்பாவோ சித்தப்பாவோ அந்த மாதிரி ஓகே, வருவாங்க. பெரியாருடைய அண்ணன் ஒருத்தர் இருப்பார், தெரியுமா? ஈவே கிருஷ்ணசாமி. ஓகேவா? இவர் ஈவே ராமசாமின்னா பெரியாரோட அண்ணன் பேர் என்னன்னா ஈவே கிருஷ்ணசாமி. ஈவே கிருஷ்ணசாமி, அதுதான் ஈவி.கே. ஓகேவா? இனிஷியல் பார்த்தாலே தெரியுதுல்ல. அப்ப ஈவி.கே. அப்ப அந்த கிருஷ்ணசாமியோடைய பையன்தான் யாரு? சம்பத். இவருடைய பையன்தான் யாரு? இதுக்கு முன்னாடி சென்ட்ரல் மினிஸ்டர், இப்ப இது காங்கிரஸ் இடைத்தேர்தல்ல கூட ஈரோட்ல நின்று இருந்திருப்பாரு, இவி.கே.எஸ். அந்த ஈவி.கே. ஈவி தெரியும் நமக்கு, ஈரோடு வெங்கடசாமி. அதே கேங்கிறது கிருஷ்ணசாமி, எஸ்ங்கிறது சம்பத், அதுதான் ஈவி.கே.எஸ். இளங்கோவன் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பார், நம்ம ஈரோடுல இடைத்தேர்தல வின் பண்ணி இருந்திருப்பார். அதுக்கு முன்னாடி அவருடைய பையன் ஒருத்தர் இருந்திருப்பாங்க, ஈவேரா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து இறந்திருப்பார் ஃபர்ஸ்ட் 2021ல எம்எல்ஏ இருந்திருப்பாரு ஈரோட்ல. அவர் இறந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஈவி.கே.எஸ். ஈவேரா இறந்ததுக்கு அப்புறம், அதாவது பையன் இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் ஈவி.கே.எஸ். இளங்கோவன் அப்பா வந்திருப்பாங்க. ஓகேவா? இவங்க எல்லாருமே பெரியார் ஃபேமிலி. அப்ப ஈவி.கே.எஸ்னா அண்ணன், அவருடைய அண்ணன் மகன் தான் வந்து ஈவி.கே. சம்பத். ஓகேவா? டிஎம்கேல ஜாயின் பண்ணி இருந்திருப்பாங்க இவங்க பிரிஞ்சு. அதாவது நம்ம பெரியார் வந்து எப்ப பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் பிரச்சனை வந்துச்சோ, பெரியாருடைய அண்ணன் பையன் தான் இவங்க. யாரு? ஈவி.கே. சம்பத். பெரியாரோட சேர்ல அண்ணாதுரையோட சேர்ந்துருவாங்க. ஓகேவா? அப்ப இவங்க என்ன பண்றாங்க, குலக்கல்விக்கு எதிராக போராட்டம் தலைமை தாங்கி ராஜாஜியோடைய வீட்டுக்கு முன்னாடி இவங்க வந்து குலக்கல்விக்கு எதிராக ஈவி.கே. சம்பத் வந்து போராடுறாங்க. அதுக்கப்புறம் போராட்டம் தீவிரமடையுது. அதுல யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, நம்ம அண்ணாதுரை இருந்திருப்பாங்க, நெடுஞ்செழியன் இருந்தாங்க, ஈவி.கே. சம்பத் இருந்தாங்க, மதியழகன், நடராஜன், இவங்க எல்லாம் இருந்தாங்க. எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இவங்களும் இருந்திருப்பாங்க. யாரு? சத்தியவாணி முத்தம்மையர். யாருன்னு தெரிவித்தாங்க? திராவிட இயக்கத்துல இருந்து சென்ட்ரல் போன பர்சன் இவங்க. 2 பேர் போயிருந்திருப்பாங்க, அதுல ஒரு ஆள் இவங்க. ஓகேவா? சென்ட்ரல்ல மினிஸ்டரா. அடுத்து இங்க நமக்கு இவங்களுடைய தையல் இயந்திரம் வந்து நம்ம ஃப்ரீயா கொடுத்துட்டு இருந்திருப்போம், ஆதி திராவிட நலத்துறை மூலியமா. அப்ப சத்தியவாணி முத்தம்மையாரும் மறியல்ல கைது. சம்பத்துக்கு பதில் மறியல் நடத்துறதுக்கு யாருக்கு? சத்தியவாணி முத்து அவங்க தான் நடத்துறாங்க. அவங்களும் அரெஸ்ட் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் டால்மியாபுரம் அப்படிங்கிற அந்த கம்பெனி, அந்த பேர் தான் வச்சிருப்பாங்க. டால்மியாபுரம்னு பேர் வைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இல்ல கள்ளக்குடின்னா பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர் வந்து போராடி இருந்திருப்பார். அப்ப அவரோட சேர்ந்து அவர் ஒரு பக்கம் போராடுறாங்க, அவங்களோட சேர்ந்து ஒரு 35 பேர் அரெஸ்ட் ஆகுறாங்க. அப்ப ஒவ்வொரு பக்கம் எல்லா பக்கமும் ஆக மொத்தம் போராட்டம் நடக்குது. திமுகவுடைய இதுதான் மும்முனை போராட்டம்னு சொல்றாங்க. கடைசியா என்ன பண்றாரு இவரு? வழக்கம் போல பதவி விலகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாரு. எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து தீர்மானத்தை சட்டப்பேரவையில கொண்டு வராங்க பதவி விலக சொல்லி. அந்த தீர்மானம் ஒரு வாக்கு வித்தியாசத்துல தோத்து போச்சான். அப்ப இன்னும் குலக்கல்வி எதிர்ப்பு என்ன ஆயிடுச்சு, இவரை பதவி நீக்கம் பண்ணணும்னு நினைச்சாங்க. அவருக்கான தீர்மானம் கொண்டு வந்து அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. காங்கிரஸ் தான் வந்து இப்ப பலமா இருக்கு சட்டமன்றத்துக்குள்ள. இருந்தாலும் குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து இன்னும் தீவிரமா போராடுறாங்க.
காமராஜரும் என்ன பண்றாரு, குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டாரு. கடைசியா பதவியில இருந்து விலகிட்டார். ஓகேவா, வழக்கம் போல. இப்ப அங்கேயும் 2 வருஷம் தான், 37 டு 39 தான். இங்கேயும் 52ல இருந்து 54 தான். பெரிய அளவுல நமக்கு ஆட்சி வந்து அங்க படிக்கிற அளவு கண்டென்ட் எல்லாம் ஒண்ணும் இல்லை. இங்கேயும் நமக்கு படிக்கிற அளவு ஞாபகம் வச்சுக்கிற எல்லாம் ஒண்ணும் இல்லை. எப்ப வந்தாங்க, யாரு இருந்தாங்க, அப்ப இவங்களுடைய டிஎம்கேவோட மும்முனை போராட்டம், யாரு எந்த போராட்டத்தை நடத்தினாங்கிறது மட்டும் படிச்சா போதும். சரி, இவரை பத்தி கடைசியா கன்க்ளூஷன் ஒண்ணு தராங்க. மூதறிஞர் அப்படின்னு சொல்றாங்க, தூய்மையான தேசியவாதின்னு சொல்றாங்க, அட்வொகேட்டா இருந்தாரு. அதுக்கப்புறம் பிராமணரா இருந்தும் இவர் என்னது, நம்ம தீண்டாமை ஒழிப்புல தீவிரமா பங்கெடுத்தாரு. மதுவிலக்கு கொள்கைய கொண்டு வந்திருந்திருப்பாரு அப்பவே. நேருடைய ஃப்ரெண்டா, காந்தியோடைய மனசாட்சியின் காவலன் அப்படின்னு படிச்சிருந்திருப்போம். இந்தியாவுடைய முதல் இந்திய கவர்னர் ஜெனரல், அதுவும் முதல் தமிழரும் இவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருமுறை சிஎம் ஆனாரு. ஆனா 2 முறையும் சர்ச்சைக்குரிய சிஎம்மாவே ஆட்சியாளரா இருந்தார். முதல் முறையா அவரு முதலமைச்சரானது 1939, காங்கிரஸுடைய ஃபர்ஸ்ட் சிஎம். சத்தியமூர்த்தி முதலமைச்சராகிறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டுச்சு. அதாவது வாய்ப்பு இருந்து ஆனா அவர் இழந்துட்டார் ராஜாஜினால. அதே மாதிரி 2வது டைம் சிஎம் ஆகும்போது அவருடைய சீடர் 52ல காமராஜர் சிஎம் ஆக வேண்டியது. அவருக்கு வாய்ப்பு இருந்தும் ராஜாஜினால வாய்ப்பு இழந்துட்டாரு. அப்ப ஹிந்தி போராட்டத்தினாலையும் 2ஆம் உலக போர்னாலையும் பதவி இழக்க வேண்டிய நிலை வந்துச்சு. இப்ப வந்து கல்விக் கொள்கையினால பதவி இழக்க வேண்டி வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கவர்னரா ஜெனரலா இருந்து ராஜாஜிக்கு இருந்தாலும் சிஎம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தானா, அதனாலதான் இங்க வந்தாராம். தேர்தல் தடையா இருந்துச்சு. தடையா இருந்தும் எந்த தேர்தல வந்துட்டாரு, மறைமுக தேர்தல் மூலியா தமிழ்நாடுடைய மெட்ராஸுடைய சிஎம் ஆயிட்டாரு. அப்ப இந்திய ஆதரித்த ராஜாஜி அரசியல் ஆதாயத்துக்காக என்ன பண்ணிட்டாராம், இந்தியாவோட எதிர்ப்பாளரா டிஎம்கேவோட சேர்ந்து மாறினார். கம்யூனிஸ்டுகளை முதல் விரோதின்னு அறிவிச்சாராம். ஆனா அதே கம்யூனிஸ்டோட தான் டிஎம்கேவோட கூட்டணியும் வச்சாராம். எல்லாத்துக்கும் காரணம் காங்கிரஸ் மேல இருந்த வெறுப்பு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நேருவோடைய சோசியலிச கொள்கைக்கு எதிராக ராஜாஜி தொடங்கின சுதந்திரா கட்சி தொடங்கினாரு. இருந்தாலும் அது ஃபெயிலியர் தான் ஆச்சு. சரி, அதுக்கப்புறம் அணு ஆயுத சோதனை பற்றி ராஜாஜியோடைய தீர்வு தொலைநோக்குடைய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு பெருசா ஒண்ணும் இல்லை. ராஜாஜிய வந்து வரலாறுனால உருவாக்கப்பட இல்லையா, அவர் வரலாற்றை உருவாக்கவும் இல்லையா, தன்னைத்தானே உருவாக்கிக்கிட்ட ஒரு வரலாற்று சாதனையாளர்னு சொல்றாங்க. இவரை பத்தி கடைசியா அந்த இது இருக்கு, முத்துராமலிங்கம் எல்லாம் நம்ம படிச்சிருந்திருப்போம். அதே மாதிரி இங்க சொல்லியிருக்காங்க. ராமபிரானுடைய ஆண்மை இருக்காம், கிருஷ்ணனுடைய ராஜதந்திரமா, புத்தருடைய தூய்மையாம், சிபி சக்கரவர்த்தியுடைய தியாகம், ராமானுஜருடைய மத பக்தி, வள்ளுவருடைய வாய்மை, இதெல்லாம் சேர்ந்து உருவானதுதான் ராஜாஜி அப்படின்னு சின்ன அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இது ஒண்ணுதான் இங்க கடைசி பேஜ்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா இதுவும் கேட்க மாட்டாங்க பெருசா. இப்ப பெரிய அளவுல நம்ம ஞாபகம் வச்சுக்கிற கண்டென்ட்லாம் இல்ல ராஜாஜி. பாக்குறதுக்கு தான் பெரிய கண்டென்ட்டா இருக்கும். உள்ள படிச்சீங்கன்னா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவையில்லாத கண்டென்ட் தான் இருக்கும். அது கான்ட்ரவர்சியா நிறைய இருக்கு. அது ஒரு பிரச்சனை. படித்து விடலாமா ராஜாஜிய? ஈஸி தானே. ஏன்னா கோட்ஸ் மட்டும் பார்த்தா போதும், எப்ப சிஎம் ஆகுறாருன்னு பாத்துக்கலாம். யாரை சப்போர்ட் பண்ணாரு, கடைசியில யாரோட கூட்டணி வச்சாரு, அந்த அளவுக்கு எல்லாம் நம்ம கூட்டணி வச்சு இதெல்லாம் ஒன்றும் கேட்கறது இல்ல. இருக்கறனால நம்ம படிச்சு வச்சுக்கோ. அதுதான் கடைசிக்கு இங்க ஃபைனலா நம்ம இன்னும் அதை சிம்பிளிஃபை பண்ணாம கடைசியில நிக்கிறது அதெல்லாம் தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் மாதிரி இருக்குது, வேற எதுவும் இல்லை. ஓகே, முடிச்சிடலாமா?